குறளுக்குள்ளே இப்போ நாங்கள் நுழைய போகிறோம். படிங்க. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயன் என் எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு. திருப்பி ஒரு தரம் குறள் வாசிங்க. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். தொழார் எப்படி எழுதியிருக்கிறார்? தொழார் தொழார் என்று எழுதியிருக்கார். இப்போ அப்படிதான். அதாவது மொழிப்பயிற்சி நமக்கு குறைந்து போய்விட்டதுங்க. அதாவது அளபடை என்று ஒன்று இருக்கிறது. அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. அளபடை என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு அட்சரத்துக்குரிய ஓசை அந்த ஓசையை விட அளவெடுத்து நின்றால் அது அளபடை. இப்ப நாங்கள் அது பயிற்சியில இல்லை, மொழி பயிற்சியில இல்லை, ஆனா உணர்வு பயிற்சியில வைத்திருக்கிறோம். இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அளபடை என்று ஒரு சொல். உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். உடுப்பதும் உண்பதும் என்று எழுதுகிறோம் அல்லவா? அந்த ஓசையை நீட்டுவதற்காக அந்த முடிவெழுத்தை அதனோடு சேர்த்து எழுதுவார்கள். தொழார் என்று இருக்கிறதே, அதுக்கு அந்த ஆர் என்ற ஓசையை நீட்டுவதற்காக தொழார். என்னவென்று கேட்டால் அது தேவை இருக்கிறது என்று அர்த்தம். மொழி ஓசை சில நேரத்திலே நீட்ட வேண்டும். நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேனோ என்னமோ தெரியவில்லை. இப்ப ஏன் அளபடை தேவை என்றால், சில நேரத்திலே உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு மொழியை நீட்ட வேண்டி இருக்கிறது. ஒருத்தி கீரை விற்கிறாள் என்று வைங்க. வீதி வழியா கீரை விற்கிறாள். கீரை 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 என்றா அடுத்த வீட்டுக்கு கேட்காது. அப்ப கீரை வில்விடாது. அப்ப அவள் என்ன செய்யணும்? கீரை என்ன வேணும்? தமிழ் எழுத்துக்கு எங்க இந்த சத்தம் வந்தது என்று கேட்டால், அளபட பண்ணு என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம். ஐயோ 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 என்று அழுதால் அந்த கவலை வராது. ஐயோ என்றால் கவலை வந்துவிடும். இந்த உணர்வு மிகுதிக்காக அளபடை என்று அந்த ஓசையை நீட்டுவதற்கு நமக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அளபடை தான் இங்கே போட்டிருக்கிறார். கற்றதனாலாய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் என்றால், இதுக்கு நயன் சொல்லுகிறவர் சொல்றார், அளபடை போட்டா என்ன அர்த்தம்டா? அதை நீண்டு பிடிக்கிறான்னு அர்த்தம். தொழார் என்றால் இப்படி கும்பிட்டு விட்டுருவான். தொழார் என்றால் நல்லா நெடுக கும்பிடுறான்னு அர்த்தம். அளபடைக்கு அப்படி நயம் சொல்வார்கள். பிடித்த புனை கல்வி பெரும்புனை விடும் என்று சிறிய சிந்தாமணியில் ஒரு வரி. இந்த வறுமை என்ன செய்யுமா? கல்வியையும் விட பண்ணி போடுமா. அதுக்கு எப்படி சொல்றார்? பிடித்த கல்வி பெரும்புனை விடும் என்று கைக்கு அம்பிடாத அளவுக்கு போயிருந்தான்னு வர்றது. இந்த இதுல வர்ற அளபடை என்ற இலக்கணம். அடுத்த இலக்கணம் அளபடையை புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி குறளுக்குள்ளே போவோம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயன் என். அதை வாசிக்கிற பொழுது அந்த சவுண்டை பிரித்து தனியா சொல்லப்படாது. தொழா அர் எனின் என்று படிக்கக்கூடாது. தொழார் எனின் என்று அந்த ஓசையை நீட்ட வேணுமே தவிர அச்சரத்தை பிரித்து நாம சொல்லப்படாது. படிங்க. கற்றதனால் ஆய பயன் என். இப்பதான் நாங்க எல்லாரும் நேசரியில இருக்கிறோம். தமிழ் எழுத்துக்களை எப்படி படிக்கிறோம் படிக்கிறோம். ஒன்றும் தப்பில்லையே. இப்பயாவது படிச்சாது நல்லது தானே. எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது? வாளறிவன் நல்தாள் தொழார் எனின். மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் எவன் என்னும் வினாப்பெயர் என் என்று ஆய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. கொல் என்பது அசைநிலை. பிறவிப்பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றால் என்றார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவியறித்தல் என்பது இதனால் கூறப்பட்டது. அப்படி நேரா எக்ஸ்பிரஸா வந்து சேர்ந்துட்டோம். இனி நின்று ஒரு ஸ்டேஷனா நிற்போம். முதல் குறள் படிக்கிற பொழுது கடைசியிலே ஒரு அடி பார்க்காம வந்துட்டோம். அது என்னன்னு கேட்டா, இக்குறளால் முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது என்றார். உண்மை என்றது நிரூபணம் என்று அர்த்தம். முதல் குறளிலே அகர முதல எழுத்தெல்லாம் என்ற முதல் குறளிலே முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது அப்படின்னு தான் என்ன அந்த குறளை பிரிக்கிறார் என்று அர்த்தம். 10 குறளும் கடவுளை பற்றி தான் சொல்ல போகிறது. அது என்ன முதல் கடவுள்? அப்ப நமக்குள்ள இவரே சண்டையை உண்டாக்கிடுவார் போல இருக்கிறதே என்று ஒரு கேள்வி வரும். நான் படித்த சமயத்தை வைத்து, நான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் என்றபடியால் அந்த சமயம் சொல்லுகிற தத்துவத்தின்படி ஒரு உண்மை சொல்லுகிறேன். கடவுளை பெரும்பிரிவுகளாக கடவுள் அமைப்பை 2ஆக பிரித்தார்கள் நம் பெரியவர்கள். இறைவனுடைய வடிவம் சொல்லுகிற பொழுது பெரும்பிரிவு 2 பிரித்தார்கள். ஒன்று, இறைவனுக்கு சொரூப நிலை என்று ஒரு நிலை உண்டு, தடத்த நிலை என்று ஒரு நிலை உண்டு. இதெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள்.
அப்பதான் உண்மை சமயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுளுடைய நிலையை 2 சொல்லாலே போடுவார்கள். ஒன்று சொரூப நிலை இறைவனுக்கு, தடத்த நிலை. இந்த சொரூபம் என்றால் என்ன, தடத்தம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி பிறக்கும். இந்த சொரூபம் என்ற சொல் நாம சாதாரண பயன்பாட்டிலே அந்த இறைவனுடைய உருவத்தை குறிப்பது போன்ற ஒரு அமைப்பு, அந்த சொரூபம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா? ஆனால் அதுவல்ல அர்த்தம். சொரூபம் என்பதற்கு என்ன நிலை என்றால், உன் புத்திக்கு அகப்படாத நிலை என்று இறைக்கு ஒரு நிலை உண்டு. அது அல்லாவோ கடவுளோ இயேசுவோ எவரோ. இறைவன் என்பவன் வியாபகத்தன்மை கொண்ட இறைவனை என் சின்ன புத்தியாலே நான் அறிந்து கொள்ள முடியாது. கடலை டம்ளர்ல அள்ள முடியுங்களா? கடலை டம்ளர்ல அள்ள முடியுங்களா? முடியாது தானே. அப்போ முதலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நம் புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது. இது முதல் நிலை. நம் புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக கடவுள் இல்லை என்று ஆகிவிடுமா? நம் புத்தியால் புரியவில்லையே தவிர அப்படி ஒரு நிலை உண்டு. அந்த நிலையை நீ முதல் ஒத்துக்கொள் என்கிறார். கடவுளை உண்மை திருவாசகத்திலே வரும், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க, நூல் அறிவு உணரா நுண்ணியோன் காண்க. கடவுளை நீ உன் புத்தியாலே கணக்கு பண்ண முடியாது. அப்போ உன் புத்திக்கு அகப்படாமல் இருக்கிற கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவர் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. அந்த கடவுள் நிலைக்கு சொரூப நிலை என்று பெயர். அதாவது உன் புத்தியாலே அவரை நீ அறிந்து கொள்ள மாட்டாய். சிவபெருமானை பற்றி பாடத்தலைப்பட்ட சேக்கலார் பெருமான் முதல் பாட்டிலே அந்த கதை உங்களுக்கு தெரியும். அனபாய சோழன் சமயம் மாற வேற நூலிலே ஈடுபாடு கொள்கிறான். அப்ப நீ வேற அந்த நூல் படிக்கக்கூடாது, இன்ப நூலை படிக்காதே, பக்தி நூலை படி என்கிறார் சேக்கலார். அப்ப நான் படிக்கிறதுக்கு எழுதி கொடுங்க நீங்களே என்றார். இவர் எழுதுறார். அப்ப எழுத போய்தான் இந்த பாட்டு, முதல் பாட்டு இருக்குது பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். என்னத்துக்கு புத்தகம் எழுதினார்? சிவபெருமான படின்றதுக்கு புஸ்தகம் எழுதினார். சிவபெருமானை பற்றி படி என்று சொல்லி தான் புஸ்தகம். முதல் அடியே எழுதுகிறார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உலகத்தில் இருக்கிற எவராலும் அவனை உணரவும் முடியாது, ஓதவும் முடியாது. உணர்ந்து ஓதற்கரியவன் என்றால் உணர்வதற்கும் அறியவன், ஓதுவதற்கும் அறியவன். இதை படித்தோன்னா பல பேர் புத்தகத்தை மூடிடுவான். ஏன் சேக்கலாரே சொல்லியிருக்கார் சார், உணரவும் முடியாது ஓதவும் முடியாது, நாம் ஏன் கஷ்டப்படுவான் என்றால் அது புரியாதவர் அல்ல சேக்கலார், அதை சொல்ல வேணும் என்றே சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுள் என்பவன் உன் புத்திக்கு அகப்பட மாட்டான். அதை முதல் புரிந்து கொள். அந்த நிலைக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது, அதற்கு சொரூப நிலை என்று பெயர். அந்த நிலை கடவுளுக்கு இது பெயர், இது வடிவம் என்று எவனாலும் சொல்ல முடியாது. இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே, பேராயிரம் படைக்கும் பெம்மானை என்று வருகிறதே, அவனு அந்த ஆண்டவன் இருக்கிறானே, அவனுக்கு இது வடிவம் இது உருவம் என்று உன் புத்தியாலே கணிக்க முடியாது. அந்த கடவுளுக்கு சொரூப நிலை கடவுள் என்று பெயர். சைவத்திலே சொரூப சிவம் என்பார்கள். நாங்கள் இந்த சிவபெருமானோடு இந்த பாம்பு சந்திரன் எல்லாம் வச்சிருக்கிறோம் நினைக்கிறோமே, இவர் இல்லை. இவர் அதுக்கு மேற்பட்ட ஒருத்தர். அவருக்கு என்ன பெயர் என்று தெரியாது, என்ன வடிவம் என்று தெரியாது. இதுல என்ன இறைவனுக்கு பெயர் இல்லை வடிவம் இல்லை என்பதால் என்ன ஆயிட்டது என்று கேட்டால், பெயரும் வடிவமும் இல்லாதவனை எந்த வடிவம் சொல்லி கூப்பிட்டாலும் வருவான், என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் வருவான். அதான் கடவுள் அப்படி இருக்கிறதுக்கு நல்லது. இங்கே பாருங்க, எனக்கு இதுதான் வடிவம், என் பெயர் ஜெயராஜ். ஜெயராஜ் என்று கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன், கந்தசாமின்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன், எனக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது அல்லவா? கடவுளுக்கென்று ஒரு பெயர் இல்லை. அதனாலே எந்த பெயர் கூப்பிட்டாலும் அவர் திரும்பித்தான் பார்க்க வேண்டும். நான் சொல்றது புரியுங்களா? பெருமாள் என்று கூப்பிட்டு பெருமாள் வருவார், சிவபெருமான் கூப்பிட்டு சிவபெருமானா வருவார். ஆகவே பெயரில்லாத ஆண்டவன், உருவம் இல்லாத ஆண்டவனை நீ எப்படியும் கும்பிடலாம், எப்படியும் கும்பிட. அந்த நிலைக்கு சொரூப நிலை என்று பெயர். ஆண்டவன் அப்படியே நம்மாலே அறியவும் முடியாமல் உணரவும் முடியாமல் இருந்தால், ஆண்டவன் என்று ஒருத்தன் இருந்தா என்ன பயன், இல்லாட்டி எங்களுக்கு என்ன பயன்? நம்மாலே அறிய முடியாத ஒரு பொருள் இருக்குது என்று வச்சுக்கொள்வோம், அப்படி இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், எனக்கு என்ன சார் பயன்? உணரவும் முடியாமல் ஓதவும் முடியாமல் அவன் இருந்தா இருந்துட்டு போட்டும் சார் என்று சொல்லிடுவான். அதுக்காக கடவுள் என்ன செய்வார்? கருணையினாலே இறங்கி வருவார். அந்த நிலையிலே இருந்து நம் அறிவுக்கு அகப்படக்கூடியதா அவனா வருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவனை நாம தேடி போக முடியாது, அவன் நம்ம தேடி வரலாம் தானே. அவன் இறங்கி வருவான். இறங்கி வருகிற பொழுது 3 நிலையிலே இறங்குவான் என்கிறார். 3 நிலையிலே கடவுள் இறங்குவான். எப்படி என்றால், முதல் நல்ல உயர் புத்தி உள்ளவனுக்கு அம்புற மாதிரி இறங்குவான். அவனுக்கு வடிவம் தேவையில்லை, அருவம் என்ற ஒரு நிலை, அருவ நிலை. அருவம் என்றால் வடிவம் இல்லாத நிலை.
அடுத்தது அருவுருவம் என்ற நிலை, வடிவம் இல்லாமலும் வடிவத்தோடும் இருக்கக்கூடிய நிலை. சிவலிங்கம் என்று சொல்கிறோமே அதுதான். அது ஒரு வடிவமா என்று கேட்டால் வடிவம் இல்லை, உறுப்புகள் இல்லை. ஆனால் வடிவம் இல்லையா என்றால் ஏதோ ஒரு வடிவம் இருக்கிறது, அது அருவுருவம் என்ற நிலை. அது சில அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறவனுக்கு அது புரியும். அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு வர்ற பொழுது உருவநிலை என்று வரும். அதான் இந்த எண்தோள் முக்கணம்மான். ஏதாவது ஒரு வடிவம் கொண்டே கடவுள் நமக்கு காட்சி தருவான். அப்ப கீழே இருந்து ஏறுற பொழுது முதல் வடிவம், அதை சாதாரணமானவனுக்கு அதான் பிடிக்க முடியும். அதான் உருவங்கள் வைத்தார்கள். இப்போ சில பேர் கேட்கிறார்கள், இந்து மதத்தில் இத்தனை உருவம் இருக்கிற, நீ இன்னும் 10 உருவம் போய் ஒன்றும் நட்டம் இல்லை, அதுக்குள்ளேயும் கடவுள் வரும். அது அடுத்த குறள்ல சொல்ல போறார். அப்போ இந்த உருவ நிலையிலே முதல் கீழே இருந்து மேலே போறேன். முதல்ன்றா மேல இருந்து வரதா நினைக்கப்படாது. உருவம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டுங்கன்னா உருவம் இல்லாமலே கடவுளை கும்பிடலாம், அரு உருவம். அதுக்கு மேலே போயிட்டுங்கன்னா அருவம், வடிவம் தேவையே இல்லை, வடிவம் தேவையில்லை. அதுக்கடுத்த ஒரு நிலை இருக்கிறது, அதுதான் சொரூபம். அது உன் புத்திக்கே அம்பிடாது. பெரிய பெரிய நூலாசிரியர்களை இந்த சொரூப நிலைக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அருவம் என்று எழுதிவிட்டு போய்விட்டார். அருவம் வேறு, சொரூபம் வேறு. அருவத்துக்கும் சொரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இல்லை, உருவம் இல்லை என்று சொன்னேனே, அந்த இன்மையே என் புத்திக்கு அம்பிடுகிறது அல்லவா. ஆண்டவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னேன். இப்ப உங்க புத்தியால் அந்த செய்தியை உள்வாங்க முடிகிறதா இல்லையா? வாங்க முடிகிறது அல்லவா. அப்ப உங்க புத்திக்கு அம்பிடுது, அது கடவுள் இல்லை. சொரூப நிலை கடவுள் என்று சொல்லுறது யார் என்றால், அது உனக்கு புத்திக்கு அம்படவே அம்பிடாது, பேசாம இரு, அவ்வளவுதான். அதுதான் உண்மை கடவுள். கீழே இருந்து மேலே போற பொழுது அந்த சொரூப நிலை கடவுள் இருக்கிறாரே, அதுதான் உண்மை கடவுள். கீழே இறங்குற பொழுது அருவம், வடிவம், இன்மை. எப்பொழுதும் நிரூபணங்கள் செய்கிற பொழுது இன்மையை உண்மைக்கான நிரூபணங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்வார். இன்மையை உண்மை, அதாவது 10 பிரமாணங்கள் இருக்கிறது. ஒரு உண்மையை நிறுவுவதற்கு 10 பிரமாணம், அதை 3ஆ பிறகு சுருக்குவார்கள். எல்லாம் உள்ள வரப்போகுது. இப்படியே நான் சொல்றதே ஒரு பெருந்தொகை ஆயிரம். 3 பிரமாணங்கள், இந்த 10 பிரமாணம் சொல்லுகிற பொழுது இன்மையை உண்மைக்கு ஒரு இன்மை என்றால் என்ன தெரியுமா? ஒன்று இல்லை என்பது இன்மை. உண்மைக்கு அது ஒரு நிரூபணம் என்பார்கள். இங்க பாருங்க, நான் சும்மா சொல்றேன். இந்த மேசையிலே குடம் இல்லை. இப்ப நான் என்ன சொன்னேன்? இல்லை என்று சொன்னேன். குடம் இல்லை, மேசையிலே குடம் இல்லை. இப்ப நான் இல்லை, குடம் மேசையிலே இல்லை என்று சொன்னபடியால் என்ன தெரிகிறது? குடம் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது. இப்ப குடம் இல்லை என்று சொன்னேன் அல்லவா, அந்த இன்மை குடம் இருக்கிறது என்ற உண்மைக்கு நிரூபணமா போச்சு. ஆகவே இன்மை என்ற பொழுது அது உண்மைக்கு நிரூபணம் என்றார்கள். அதான் ஒரு காலத்திலே கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்ன பொழுது சமயவாதிகள் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சான். இல்லாததை ஏண்டா இல்லை என்று சொல்லி மெனக்கற, நீ இல்லை என்று சொல்றதாலேயே அப்படி ஒரு ஆள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு நிரூபணம். இன்மைக்கு பல நிரூபணங்கள், 10 நிரூபணம் திருவள்ளுவர் சொல்றார். ஒரு உண்மையை நிறுவனத்துக்கு 10 நிரூபணம் இருக்கிறது, அதுல இன்மை ஒரு நிரூபணம். அப்போ இன்மைதான் அருவம். இன்மை என்பது நம்மால் புரிந்து, இப்ப குடம் இல்லை என்பது இதுல இல்லாவிட்டாலும் நமக்கு புரிய முடிகிறது அல்லவா, அதுதான் அருவம். அதுக்கு மேற்பட்ட நிலைதான் சொரூபம். அது உன் புத்திக்கு அம்பிடாது, அகப்படாது. இந்த 4 நிலை கடவுளுக்கு உண்டு. இதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்ற தத்துவம் விளைகிற பொழுது இந்த உருவ வழிபாடு இருக்கிறதே, அது ரொம்ப சாதாரண வழிபாடு, கீழ்நிலை வழிபாடு. ஆனா எனக்கு தேவைப்படுகிறது, பற்றுவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அப்ப உருவ வழிபாடு தப்பு என்று சொல்லக்கூடாது. சில சமயங்கள் உருவ வழிபாடு தப்பு என்கின்ற, தப்பு இல்லை. நான் தொடக்க காலத்திலே பிடிப்பதற்கு எனக்கு அது வேண்டும். முதலாம் வகுப்பில் படிக்கிற பொழுது இந்த விரலில் 3, இந்த கையில 3 விரலடு, இந்த கையில 2 விரலடு, இப்ப கூட்டு 1 2 3 4 5 என்று சொல்லுகிறோமே, முதலாம் வகுப்பில் எப்படித்தான் சொல்ல வேண்டும். பிஎஸ்சியில போயிருந்து இந்த கையில 3 அடி, இந்த கை சொல்லுவானா எவனாவது? சொல்ல தேவையில்லை. இப்ப இந்த பயிற்சி இருக்கிறபடியே அங்க போய் அவன் டக்குண்டு மனதால பிடிப்பான். அதுதான் இந்த வழிபாட்டு முறை. உருவ வழிபாடு ஆரம்ப கல்வி வழிபாடு, கல்வி போல. அதுக்கு பிறகு அருவுருவ வழிபாடு ஒரு கொஞ்சம் வச்சுக்கொண்டு கணக்கு பண்றது. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லாமல் கணக்கு பண்ணுவது. அதுக்கு மேலே விளங்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது என்பதை விளங்குவது. இந்த 4 வழிபாடு முறை உண்டு. இப்ப திருவள்ளுவர் சொல்லுகிறாரே, முதல் குறள் சொல்லி முடிக்கிற பொழுது என்ன சொல்லி, இக்குறளால் முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது என்றார். இதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றாரே, அங்கே என்னவென்று கேட்டால் கடவுளுக்கு அங்கே வடிவம் சொல்லப்படவில்லை. கடவுளுக்கு வடிவம் என்றும் சொல்லப்படவில்லை. பெயர் கூட வேணும் என்று ஒரு சமய பெயர் சொல்லாம ஆதி பகவன் என்று காரண பெயரை சொல்லுகிறார். ஆதியாகவும் இருக்கிறான், பகவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு பெயரை சொன்னால் உடனே சமய ஜண்டை வந்துடும். இது திருவள்ளுவர் நம்மால் சார் என்று தொடங்கிடுவார்.
அறம் ஒரு குரூப்புக்குரியதா? அறம் ஒரு குரூப். திருவள்ளுவருக்கும் ஒரு கடவுள் கும்பிட்டுருப்பார், ஆனால் அதை சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் சொன்னால் மிச்சம் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிருவான். இது நம்ம ஆள் தான் சார், இது நம்ம கடவுளை தான் சொல்லியிருக்கிறான்ட்டு. இப்போ அவர் சொல்லாத போதே பிடிக்கிறான், அது வேறு. கடவுளை சொல்லக்கூடாது என்று இவர்களுக்கு அபிப்பிராயம். அவர் அது சொல்ல இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறார், இந்த முதல் குறளிலே பரிமேலழகர் சொல்லுகிறார், இந்த முதல் குறளிலே முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது, இதிலே கடவுளுக்கான எந்த அமைப்பும் சொல்லப்படவில்லை. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இரண்டாவது குறள்ல ஏதோ சொல்ல போறார் என்று தெரிகிறது. முதல் குறள்ல இல்லை என்று சொல்லிவிட்டார் அல்லவா? அப்ப இரண்டாவது குறளை இப்ப நாம கவனிச்சு பார்க்கிறோம். கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் என்ன சொன்னார்? நற்றாள் தொழார் எனின், இறைவனுடைய நல்ல பாதங்களை தொழார் எனின். இப்போ உறுப்பு வந்துட்டு பாத்தீங்களா? நற்றாள் என்று பாதம் வந்து விட்டது அல்லவா? இப்போ உருவ வழிபாட்டு கடவுள் வந்துட்டார். முதல் குறள்ல நீ கடவுளை விளங்குறியா? சொரூப நிலையில் விளங்குகிற தகுதி உனக்கு இருக்கிறது என்று அர்த்தம். முடியலையா? இரண்டாவது குறளுக்கு வா. அங்க கால் சொல்லி இருக்கிறார். காலை பற்றினோம் ஒரு உறுப்பு வந்துவிட்டது அல்லவா? உறுப்பு வந்தால் வடிவம் வந்துடும். எப்பவும் ஆண்டவனுக்கு சொல்லுகிற பொழுது காலை மட்டும் சொல்றது என்ன என்றால், நீ கீழே இருந்து மேலே போகிறாய், ஆண்டவன் மேலே இருக்கிறான், உன் கைக்கு முதலெட்டக்கூடியது அவன் பாதம், அதனாலே தான் பாதத்தை தொழு என்றான். நீ கீழே இருந்து மேலே போறவனுக்கு ஆண்டவன் மேலே இருக்கிறான்டா, அவன் காலைத்தானே இப்படி எதையோ காலை பிடிச்சா ஆளை பிடிச்சதுக்கு சரிதானுங்களே. அதுதானே பல பேர் காலை பிடிச்சு கொண்டு, அதனாலே தான் பல பேர் காலை பிடிக்கிறார்கள். ஆளை பிடிப்பதற்கு அது ஒரு வழி. இது அப்பவே தெரிஞ்சிச்சு நம்ம மக்களுக்கு. தக்கவனுக்கு கால் பிடிச்சார்கள். அப்போ முதல்ல சொரூபநிலை கடவுள் சொல்லி இப்ப உருவநிலை கடவுள் சொல்றார். உருவநிலை என்பது அவனுடைய பாத நிலையிலே சொல்வது. என்ன சொல்ல வந்தார்? உரைய பிறகு படிப்போம். முதல் நாம விளங்குவோம். கல்விக்கு ஒரு பயன் இருக்குமாக இருந்தால், நீங்க தேநீர் குடிக்கிற நேரம் இருந்துச்சுங்களா? சொல்லலாம் கொஞ்ச நேரம். கல்வியினுடைய பயன்பாடு என்ன? இது எப்பவும் நான் சொல்றது, இந்த உலகம், நம்ம உலகம் எந்த ஒரு காரியத்தையும் பயன் நோக்கித்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த சந்தேகம்? திருக்குறள் படிக்கிறது திருவள்ளுவர் நல்லா இருக்கட்டும் நினைச்சு படிக்க வந்தீங்களா? நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா? அதுக்காக தானே படிக்க வந்திருக்கிறோம். பயன் இல்லாமல் ஒரு காரியமும் நாம் செய்வதில்லை. எல்லாரும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அடுத்த கேள்வி வரும், கல்வியினாலே வரக்கூடிய பயன் என்ன? இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். முறைப்படி கல்வி பற்றிய ஒரு வியாக்கியானம் நமக்கு தரப்படவில்லை இன்றைய கல்வியிலே. கல்வி கற்க வேணும் என்பது உண்மை. கல்வி கற்றால் கல்வியினாலே விளையக்கூடிய பயன் என்ன என்று கேள்வி வரும். கல்வியினாலே வரக்கூடிய பயன் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில்? கல்வி கற்று என்ன வரும்? சர்டிபிகேட் வரும். சர்டிபிகேட் வச்சு என்ன பண்றது? சர்டிபிகேட் நீயே ஒன்று அடிச்சு கொள்ளாமே. கலாநிதி அல்லது என்ன, இங்க என்ன சொல்றீங்க டாக்டருக்கு? முனைவர் ஜெயராஜ் நானே அடிச்சுக்கொண்டா இப்ப என்ன தப்பா? அப்ப சர்டிபிகேட்டுக்கு தான் படிக்கிறோமா? இப்ப அப்படி விட்டது அல்லவா? படிப்பு என்பது வெறும் இந்த பட்டங்களுக்காக படிக்கிறோம் என்று வந்து விட்டது. அதுவல்ல, பட்டங்கள் பயன் அல்ல. கல்வியினுடைய பயன் என்ன என்று கேட்ட பொழுது தமிழறிஞர்கள், தமிழ் மூதாதையர்கள் என்ன சொன்னார்கள்? கல்வியினுடைய பயன் அறிவை தர வேண்டும். இதுவே நமக்கு ஆச்சரியம். கல்வி வேறு அறிவு வேறா சார்? இது என்ன ஒரு புதுசா இருக்கு? கல்வியும் அறிவும் ஒண்ணுன்னு தானே இது வரைக்கும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். கல்வி வேறு அறிவு வேறு, அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கல்வி வேறு அறிவு வேறு. சுலபமா சொல்றதுன்னா, நான் அதுக்கு பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வெளியில இருந்து உள்ள போனா அது கல்வி, உள்ள இருந்து வெளியில வந்தா அது அறிவு. சும்மா ஒரு மேலோட்டமான விளக்கம், அது முழுசா எடுத்துக்கொள்ளப்படாது. இந்த புதுசா பேசுற பேச்சாளர்களை பார்த்தா தெரியும். மேடையில் ஏறின உடனே ஷேக்ஸ்பியர் சொன்னார், பாரதியார் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார்னு அடுக்குவான், மேற்கோளா அடுக்குவான். எல்லாம் சரியப்பா, நீ என்ன சொல்ற? அவங்க சொல்றது தான் சார் நான் சொல்றேன். இது இவனுக்கு படிச்சது வெளியில வருது, அவ்வளவுதான். படிச்சது வெளியில வருது. வெறும் கல்வியை துப்புறான். விவேகானந்தர் பெரிய கல்வியாளர், உங்களுக்கு தெரியும். ஒரு நூலை இப்படி பார்த்தாருண்டா அவருக்கு அவ்வளவும் உள்ள பதிஞ்சிருமா. எக்ஸ்ரே அறிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு புஸ்தகத்தை சும்மா இப்படி தட்டுவாராம், தட்டிட்டு புத்தகத்தில் இருக்க முழுவதும் சொல்லுவாராம். அப்பேற்பட்ட அறிவாளி விவேகானந்தர். அவர் குருநாதர் பரமஹம்சர் இருக்கிறாரே, அவருக்கு அவர் சொந்த தாய்மொழியே சரியா தெரியாதாம்.
அவர் சொந்த தாய் வங்காளதேச மொழியை அவர் சரியா சொல்ல மாட்டாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப யாருக்கு யார் குருவா இருந்திருக்க வேண்டும்? பரமஹம்சருக்கு விவேகானந்தர் குருவா இருக்க வேண்டும். ஆனா என்ன சொல்றார்? விவேகானந்தருக்கு பரமஹம்சர் குரு. விவேகானந்தர் இதை பற்றி ஒரு முறை கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் ரொம்ப ரசிச்ச இடம், அவர் சொன்னார், நாங்கள் சொல்வதெல்லாம் மேற்கோள்கள், நாங்கள் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பரமஹம்சர் சொல்வதெல்லாம் மேற்கோள் என்றார். மற்றவரை என்னென்ன சொன்னார் சொல்றதான் நம்ம கல்வி, அதல்ல, அவர் சொல்வதே கல்வி என்று சொன்னார். அது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பெயர் தான் அறிவு. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் நான் சொல்வேன், கல்வி அப்ப எதற்கு கல்வி? கல்வி வேண்டாமா என்று கேட்டால் கல்வியில பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க. ரொம்ப படிக்கப்படாது. ஏனென்றால் படிப்பு ஆணவமாகி நம்மை தடுத்து விடும், ஆண்டவன்கிட்ட போக விடாது. ஆண்டவன்கிட்ட போக விடாத விஷயங்கள்ல பெரிய விஷயமா கல்வியைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொன்னார். தாயுமானவர் சொல்கிறார், படிப்பற்று கேள்வியற்று பெற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே. படிப்பு வேணாண்டா, கேட்க வேண்டாம், திருக்குறள் வகுப்புக்கு போகாதே. படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே. அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொன்னார், அறிவற்று அறியாமையும் மற்றதுவே. அறிவற்று அறியாமையும் மற்றது. படிப்பும் வேண்டாண்டா, படிப்பு இல்லாமல் வேண்டாம். ஒருத்தர் மாணிக்க வாசகர் சொன்னார், நான் எதிலிருந்து தப்பி ஆண்டவனே உன்னிடமிருந்து வந்தேன் தெரியுமான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் திருவாசகத்திலே. நான் எதிலிருந்து தப்பி உன்னிட்ட வரவே முடிஞ்சது தெரியுமா? தெய்வம் என்பது ஒரு சிந்தை உண்டாகுவதற்கு நான் எதிலிருந்து தப்ப வேணும் என்று ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். அது அப்படியே வரிசையா சொல்றார். ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் இணைப்பள பிழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குளச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கருத்து முன் பனைத்து எய்திடை வருந்த எழுந்துபுடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். பெண்கள்கிட்ட இருந்து தப்பினங்கிறதுக்கு இத்தனை வரி போடுறார். எதுல தப்ப கஷ்டப்பட்டிருக்கிறாருங்கிறது அதுலயே தெரியுது. கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும் சொல்லி, செல்வம் என்னும் அல்லலிற் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றார். கல்வியை சொல்ற பொழுது எத்தனை கடல்ல இருந்து தப்ப வேண்டி வந்ததேடா, கல்வியில இருந்து தப்பின பிறகுதான்டா உன்னை பிடிக்க முடிஞ்சதுங்கிறார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. கல்வி அறிவுக்கு தடை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அறிவுக்கு தடை எது வரைக்கும் தெரியுமா? கல்வி ஆண்டவனுக்கு தடை. எதுவரை தடை என்றால், கல்வி அறிவாகி ஞானமாகிவிட்டால் தடை இல்லை. அறிவாகின உடனே தடை இல்லை. கல்வி அறிவாகின உடனே நாங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை கல்வியை விட்டுறவர். கல்வி படிப்பது எதற்காக என்றால் கல்வியை விடுவதற்காக. இதெல்லாம் நான் ஏதோ தத்துவம் சொல்ற மாதிரி இருக்கும், உண்மை அதுதாங்க. நான் வீட்டில் விளக்கத்துக்கு சொல்றது, ஒரு செம்பு பாத்திரம், ஒரு பித்தளை பாத்திரம் ரொம்ப காலம் விளக்காம இருந்துட்டு கருத்து போச்சு. வீட்டில் இருக்க பாட்டி இந்த வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு இதை விளக்கி கொண்டு வான்னு கொடுக்குறாள். அந்த குடத்தை கொடுக்குறாள். இந்த பிள்ளை பாட்டியை திட்டி போய் கொஞ்சம் புளியும் மண்ணும் எடுத்து போட்டு தேய்க்குது. தேய்ச்சி நல்லா தேய்ச்ச உடனே பார்த்தா பளபளன்னு இப்போ செம்பு வந்துட்டுது. இப்போ நான் இந்த இடத்துல கதையை நிறுத்தி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், இந்த செம்பு மினுங்கிச்சே, இந்த மினுக்கம் செம்புக்குள்ள இருந்து வந்ததா புளியில இருந்து வந்ததா? பொழுது போகாட்டி இப்படி யாவது கேட்க வேண்டியது. புளி, ஏனென்றால் செம்பு முதல் மினுக்காம இருந்த செம்பு புளியையும் மண்ணையும் போட்டோன்னா மினுங்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த மினுக்கம் செம்புக்குள்ள இருந்து வந்ததா புளி மண்ணில இருந்து வந்ததா? ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குல்ல, அது புரியுது இல்ல? முதல் செம்புக்குள்ள இருந்து வந்தேன்னா சும்மா சொல்ல முடியாது, அதுக்கு நியாயத்தோட சொல்லணும். செம்புக்குள்ள இருந்தா வந்ததுக்கு என்ன சான்று என்று கேட்டால், செம்புல இருந்து வந்ததுதான் விட. செம்புல இருந்து வந்ததுக்கு சான்றுண்டா, புளி போட்டு மினுக்கணும்னு புளியில இருந்து மினுக்கம் வந்தா புளிய மரத்துல போட்டு தேய்ச்சாலும் அது மினுங்க வேண்டும். அது மினுங்குது இல்லை, செம்புல தேய்ச்சா தான் மினுங்குது. ஆகவே மினுக்கம் செம்புக்குரியது. இப்ப கேள்வி என்னவென்று கேட்டால், இப்ப மினுக்கிட்டீங்களே, செம்பை போட்டு நல்லா விளக்கிட்டீங்க, மினுங்குது பளபளன்னு. உடனே என்ன செய்வோம் சொல்லுங்க? அந்த அழுக்க கழுவுறதோட சேர்த்து புளியையும் மண்ணையும் துப்புரவா கழுவ வேண்டும். இந்த புளி போட்டு தானே விளங்கிச்சு மினுக்கம் வந்ததுன்றதுக்காக புளியை ஒட்டி வச்சா முதல் இருந்த கருப்பை விட இன்னும் கருப்பா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க இப்படியே கைதட்டினா எனக்கு வகுப்பு மாதிரி இருக்காது, ஒரு கூட்டத்தில் பேசுற மாதிரி வந்து. அதை விளக்கின உடனே
நாங்க வீட்டுல என்ன செய்யறோம் சார், விளக்கின உடனே அந்த புளிமண் நல்லா கழுவணும், அது இல்லாட்டி அதுவே இன்னும் கற்க பண்ணிடும். அது போலத்தான் கல்வியாலே அறிவை பெற்ற உடனே கல்வியை நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அறியாமையாகும், கல்வியே அறியாமையாகும். நான் சொல்றேன், வீட்டுல அழுக்கு இருக்கு, கொஞ்சம் சவுண்ட குறைங்க, வீட்டுல அழுக்கு இருக்குது, விளக்கு மாத்தால கூட்டுறோம், கூட்டி விளக்கு அழுக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஓரத்துக்கு வச்சாச்சு, ஓரத்துக்கு வச்ச பிறகு விளக்கு மாத்த எங்க வைப்பீங்க? இதுதானே இவ்வளத்தையும் சுத்தப்படுத்தியது. ஆகவே நடுவில் வெப்பம் என்று எவனாவது விளக்கு மாத்த வைப்பானா? எங்க குப்பையை ஒதுக்குறியோ அங்க விளக்கு மாத்தையும் வைக்க வேணும். அதுபோல கல்வி என்கின்ற விளக்கு மாத்த வச்சு அறியாமை என்கின்ற அழுக்க நீக்கினதோட கல்வியை நீக்கிறவன், அவனுக்கு தான் அறிவு மிஞ்சும். அந்த அறிவுக்காகத்தான் கல்வி. இப்ப பாருங்க, விமானத்தில் அடிக்கடி வர்றதால சொல்றேன், விமானம் எப்படி பறக்கும் தெரியுமா? முதல் இந்த சக்கரத்தில் அது ஓடும், வேகமா ஓடி சக்கரம் ஓடி அப்படியே பிளேன் மேலே எழும்பும். எழும்பினோன்னு செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? சக்கரத்தை உள்ளே இழுக்க வேணும், இல்லாவிட்டா மேலே இருக்கிறவர் கீழே வந்துடுவார். நான் புரியுதுங்களா? அதுபோல கல்வி என்ற சக்கரத்தில் ஓடி அறிவு நோக்கி நகர்ந்தவுடனே கல்வியை உள்ளே இழுக்காட்டி அறிவினுடைய பயன் இல்லாமல் போய்விடும். இதுதான் கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். நான் இதை விளங்குறதுக்காக ரொம்ப குறைஞ்சிருச்சு, விளங்குறதுக்காக நான் ஒரு உவமை சொல்றது உண்டு. இந்த கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் நான் எப்படி தெரிஞ்சு கொண்டேன் என்று சொல்றது உண்டு. எங்க ஊர்ல கிராமம், இது நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல். ஒரு நாள் நான் முதல் என் தாயினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு வயல்வெளியில ஒரு தோட்டக்காரன் உள்ள போறான், ஒரு விவசாயி உள்ள போறான், கையில எதையோ இழுத்துட்டு போறான். இது என்னன்னு போய் கேட்டேன். இது பம்பு செட், தண்ணி இறைக்க போறேன் என்று சொன்னான். எனக்கு பம்பு செட்டும் பார்த்ததில்லை, தண்ணி இறைச்சதும் பார்த்ததில்லை. அப்ப இவனுக்கு பின்னால போய் தண்ணி இறைக்கிற பார்க்கலாம்னா இவன் பம்பு செட்டை இழுத்துக்கிட்டே போறான். இவனுக்கு பின்னாலே நான் போனேன். பெரிய தத்துவத்தை அவன் எனக்கு சொல்லி தந்தான், அதுக்காக சொல்றேன். போய் அங்க வயல்ல ஒரு கிணறு இருந்தது, கிணத்தை கிட்ட கொண்டு போய் இந்த பம்பு செட்டை வச்சான். இந்த பெரிய கருப்பு ஒரு பைப் மாதிரி இருந்தது, அதெல்லாம் வச்சு பூட்டி அதை தூக்கி தண்ணிக்குள்ள இறக்கினான். நான் இந்த பைப்பில் வாயே பார்த்து கொண்டிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு பைப் இருக்குமில்லவா, அதையே பார்க்கிறேன். இது உள்ள விட்டோன்னா தண்ணி பாய போகுதுன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. இவன் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் எடுத்து உள்ள விட்டு தண்ணி அள்ளி இதுக்குள்ள இவன் ஊத்துறான். நான் போய் அவனை கேட்டேன், இது தண்ணி இறைக்க முடியே, இப்ப நீ இதுக்கு தண்ணி இறைக்கிறியேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் கொஞ்சம் இறைச்சாத்தான் சார் அது முழுசாக இறைக்கும் என்றான். இதுதான் கல்வியும் அறிவும். கொஞ்சம் கல்வியை நீங்க உள்ள போட வேணும், போட்டு அறிவை தொட்டுட்டா பிறகு அறிவு வெளியில வர வேண்டும். இந்த கைத்தை சுத்தி ஒரு இழுப்பான் பாருங்க, இழுத்தோன முதல் என்ன தெரியுமா வரும்? முதல் விட்ட தண்ணி வெளியில வரும். முதல் இவன் அந்த தண்ணி விடுறதே உள்ளே இருக்க தண்ணியோட தொடுப்பு உண்டாக்குறதுக்காகத்தான். இழுத்த உடனே அந்த விட்ட தண்ணி வெளியில வரும். அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்க தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்கும். நான் தான் சொன்னேனே, இந்த புது பேச்சாளன் பேசுற பேச்சு இருக்குது, அது விட்ட தண்ணி வர்றது. அதுக்கும் விதி இருக்க வேணும். இந்த பம்ப் செட்ல கீழே என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஃபுட்பால்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன செய்யும்? போற தண்ணியை அங்க முற்றா கீழே போக விடாது. சில பேர் இப்பவும் சொல்லுவார்கள், நான் பெரியவர்களாக இருந்தால் என்ன மன்னிச்சுக்கணும், சில பேர் நான் இப்போ எனக்கு 90 வயசாகுது சார், இப்பவும் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். நான் அப்போ நினைக்கிறது, இவருக்கு ஃபுட்பால் ஓட்ட ஏன்டா போற தண்ணியெல்லாம் உள்ளேயே போகுது, வெளியில ஒன்றும் வர்றதா தெரியல. ஃபுட்பால் சரியா இருந்தால் அங்கே நின்று அதை இழுத்த உடனே உள்ளே இருந்து தண்ணியை இழுக்க வேண்டும். அப்போ இது ரொம்ப தூரம் போகிறேன். கல்வியினுடைய பயன் அறிவு. அறிவு வந்துட கல்வி போச்சு, கல்வி அதுக்கு பிறகு தேவையில்லை, அறிவு. அப்ப அடுத்த கேள்வி வரும், எல்லாம் பயன் நோக்கியது என்றால் அறிவினுடைய பயன் என்ன? அடுத்த கேள்வி இருக்கிறது அல்லவா? கல்வியினுடைய பயன் அறிவு, சரி, அதை ஒத்துக்கிறோம். அறிவினுடைய பயன் என்ன என்று கேட்டால் அறிவினுடைய பயன் ஒழுக்கம். இது ரொம்ப கவனமா நினைச்சு கொள்ளுங்க. இப்ப அதெல்லாம் நாம வெள்ளைக்காரர்கள் பாணியில படிச்சுதான் கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் தொடர்பே இல்லாம போய்விட்டது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம். இது மூன்றாவது நிலை. கல்வி, அறிவு, அது ஒழுக்கமாக மாற வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவன் படிச்சு பிரயோசனமே இல்லை சார், படிச்சு பிரயோசனமே இல்லை. ஒழுக்கம் என்பது சமுதாயத்துக்கு நாம் நன்மை செய்வதற்காக ஒழுக்கம் கடைபிடிக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். நமக்கு நாம் நன்மை செய்வதற்காகத்தான் ஒழுக்கம். அது ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒழுக்கம் எனக்கு நன்மை செய்யும், அதனாலே சமூகம் நன்மை பெறும். அப்ப கல்வியினுடைய பயன் ஒழுக்க, அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம். ஒழுக்கத்தினுடைய பயன் என்ன என்று அடுத்த கேள்வி வரும். தெரியாம நான் பயன்பாடு என்று சொல்லிட்டேனே, அப்ப கடைசி வரையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒழுக்கத்தினுடைய பயன் என்ன என்று கேட்டால் அன்பு.
ஒழுக்கம் அன்பாக மாற வேண்டும். சில பேருடைய ஒழுக்கம் அருவருப்பா இருக்கும். சில பேர் தாங்கள் சுத்தம் என்று காட்டுவதற்காகவே மற்றவனை குறை கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பார். நான் சின்ன பையனை கேட்க எங்கள் ஊர் கோயிலுக்கு போவோம். சின்ன பையன்கள் கோயிலுக்கு போவோம். அங்கே ஒரு வயசானவர் இருக்கிறார். அவரோட நான் வர்ற பாடு இருக்குதே, கடவுளோடையும் அந்த மாதிரி பட்டதில்லை. போனோடனே எங்கள் தரப்பு சின்ன பையங்களை கண்டா இங்கே வடான்னுவார். வந்து குளிச்சியாண்டு கேட்பார். அவருடைய பக்தி குளிக்கிறது தான். குளிச்சியாண்டு கேட்பார். ஏன்னா அவர் குளிச்சுட்டு வந்திருப்பார். குளிச்சுட்டோம்னு சொன்னால் உடுப்பு இது அலம்பு போட்ட உடுப்பான்னு கேட்பார். அதுவும் செய்துட்டோம் என்று கேட்டால் திருநீறு பூசணியாண்டு கேட்பார். இந்த மனுஷனுக்காக இதெல்லாம் நாம தயாரா போக வேணும். அதுக்கு அடுத்தது கேட்பார். திருநீறு பூசணோடனே தேவாரம் பாட தெரியுமான்னு கேட்பார். பாட தெரியுமா? சொற்றுணை செய்தியின் பாடு பார்ப்போம் என்பார். ஏன்னா அவருக்கு அது ஒன்று தான் பாடம். இப்படியே அதாவது சில பேர் ஒழுக்கத்தினாலே மற்றவர்களை வருத்துவார்கள். பெரிய பெரிய ஞானியர்களை எல்லாம் கடவுள் போட்டு அடிச்சு உடைச்சிருக்கான். நம்ம சமயம் தான் சார் இதெல்லாம் சொல்லி இருக்கு. சங்கராச்சாரியார் அவர் வரலாற்றில் இருக்கிற கதை. ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு வெளியில வர்றார். ஒரு புலையன் வந்து அவர் காலை தொட போனான். அவர் டக்குன்னு காலை வெளியில எடுத்துட்டார். நீ தீட்டு தொடாதே என்றார். இங்க பாருங்க, ஒழுக்கம். காலை தொடாம குளிச்சுட்டு வந்து சுத்தமா இருந்தது ஒழுக்கம். தொடாதே என்றது அன்பின்மை. இவர் வெளியில காலை இழுத்தோனே அந்த புலையன் பெரிய தத்துவமா அடிச்சு விட்டான். சார், தொடக்க என்கிறாயே, எது தொடக்க? என் உடம்பு தொடக்கா, என் உயிர் தொடக்கா? நீ ஒன்னு காலில் தொட்டா தொடக்குன்றாயே, ஒன்னு நீ வேற கால் வேறையான அடிச்சு தத்துவமா கேள்வி எழுப்பினா விதிர்த்து போனார் சங்கராச்சாரியர். அன்னைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சது அன்பில்லாத ஒழுக்கத்தினாலே பயனில்லை என்று நினைத்தார். பெரியவர்கள் என்ன எழுதி முடிச்சார்கள் தெரியுமோ? அந்த புலையனாக வந்தது சிவபெருமான் தான் என்று எழுதி முடிச்சார்கள். நான் எப்பவுமே சொல்றது, நம்ம பெரியவர்களை போல நல்ல கல்விமான்களில் இவர்களுக்கு மதிப்பு. அவர்களை தோற்க விட மாட்டார்கள். தோற்றா கடவுள்கிட்ட தோற்றதா இருக்கட்டும், சாதாரண பிள்ளைகிட்ட ஏன் தோற்பான் என்று நினைப்பார்கள். அது சரிதானே? அப்போ எப்பவும் சொல்லுகிறேன், ஒழுக்கம் என்பது மற்றவனை வருத்துவத விஷயம் இல்லை, மற்றவனை மகிழ்விக்கிற விஷயம். உண்மையான ஒழுக்கம் உள்ளவனிடம் உண்மையான அன்பு இருக்கும். சில பேர் அவன் குற்றம், இது பிழை, அப்படி இருக்க, நீ இப்படி நிற்காதே, அங்க போன்னுவானே, இவன் ஒழுக்கமே, இவன் தான் ஒழுக்கம் என்பதை எங்களில் குற்றம் பிடிச்சு காட்டுவான். உண்மையான ஒரு சமயவாதி, நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, சமய பாதையில போகிறீர்கள் அல்லவா, நான் எங்கெங்க விடுறேன்ட்டு நீங்க அந்த இடத்துல நிக்க வேணும் திரும்பி வர்றதுக்காக. சமய பாதையில போறதுக்கு நாங்க போற சமய பாதை சரி என்பதற்கு என்ன அடையாளம்? அது சைவமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், இஸ்லாமியாகட்டும், நீ ஒரு சமய பாதையில போகிறாய், நீ போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன அடையாளம்? நான் எப்பவும் சொல்றது பாருங்க, நீ சமய வழிபாட்டிலே போய்கொண்டிருக்கிற பொழுது எல்லார் மேலேயும் உனக்கு அன்பு பிறந்தால் நீ போகிற சமய பாதை சரி. அன்பு பிறக்காமல் முரட்டுத்தனம் பிறந்தால் நீ என்னதான் கடவுளை கும்பிட்டால் என்ன, தவம் செய்தால் என்ன, அந்த பாதை பிழை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புதான் சமயத்தை நிரூபணம் பண்ணுகிற விஷயம். அப்போ கல்வி எதற்கு? அறிவுக்கு. அறிவு எதற்கு? ஒழுக்கத்திற்கு. ஒழுக்கம் எதற்கு என்று கேட்டால் அன்புக்கு. அப்ப அடுத்த கேள்வி திருப்பி வருகிறது, அன்பு எதற்கு என்று கேட்டால் அருளுக்கு என்றார்கள் நம் பெரியவர்கள். அன்பு அருள் என்று ரெண்டு சொல் இருக்கிறது தமிழிலே, அதுக்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறாங்க. அன்பு என்றால் என்ன, அருள் என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் சொல்லி இருக்க. அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு உருவாவது அன்பு. இப்ப உங்க பிள்ளை வந்து இதுல ஓடி வர்றான், விழுந்துட்டான், ஐயோ என்று துடிச்சு எழும்புகிறீர்களே, அது அன்பு. உங்க பிள்ளை விழுந்த உடனே துடிக்கிறீர்களே, அன்பு. உங்களுக்கு யாரென்றே தெரியாத ஒரு பிள்ளை அதுல விழுகிறான், அப்ப விழுகிற பொழுது உங்க மனம் துடிச்சா அதுக்கு அருள் என்று பெயர். இதுதான் அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம். அதனாலே தான் திருக்குறள் பழைய பதிப்புகளை எடுத்து பார்த்தால், பழைய நூல்களுடைய பதிப்புகளை எடுத்து பார்த்தா என்ன எழுதுவார்? திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் என்று எழுதுவார். அவர் தனக்கு ஒன்றும் பெயர் எடுக்கிறதுக்காக, வியாபாரம் பண்றதுக்காக திருக்குறள் எழுத இல்லை. நாம் எத்தனை அவர் வாழ்ந்த காலத்துக்கு 20 நூற்றாண்டுக்கு பிறகு வாழுகிற நாம் உய்ய வேணும் என்று எழுதினபடியால் தொடர்பிலார் மாட்டும் கொண்ட அன்பினாலே அவருடைய பெயரை அருள் என்று சொல்லுவோம். பழைய நூல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அருள், அவர் அருளி செய்த நூல்கள் என்று தான் சொல்லுவோம். இப்ப எல்லாம் எழுதுகிற நூல்கள் நம்ம லாபத்துக்கு எழுதுகிறோம், மற்றவர்களுக்காக எழுதவில்லை. அருள் என்ற அன்பு அருளாக மாற வேண்டும். இது அடுத்தது. அப்ப கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அருளாக. அருள் என்னவாகும் என்றால் துறவாகும். அது திருவள்ளுவர் சொல்ல போகிறார். ஆகவே நான் இந்த இடத்திலே விளக்கினேன். அருள் துறவாகும். துறவுக்கு லட்சணம் அருள், இல்லறத்துக்கு லட்சணம் அன்பு, துறவரத்துக்கு லட்சணம் அருள். ஒரு இல்லறத்தானிடம் அன்பு இருக்க வேண்டும், ஒரு துறவியிடம் அருள் இருக்க வேண்டும். அப்ப அன்பு அருளாக வேண்டும், அருள் துறவாக வேண்டும். துறவு என்ன செய்யும் என்றால் கடவுளை கொண்டு போய் சேர்ப்பிக்கும்.
துறவு என்பதே என்ன? துறவு முற்றுந்துறகிற பொழுது நாம் இன்னொரு பொருளை போய் சாருகிறோம். அதற்கு வீடு என்று பெயர். துறவு வீடாக மாற வேண்டும். அதுக்கு மேலே என்னென்று கேட்டால் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். வீட்டுக்கு அப்புறம் ஒன்று உண்டா? அவ்வளவுதான் வீடு. அப்ப எப்படி? கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அருளாகி, அருள் துறவாகி, துறவு வீடாகி, துறவு வீடாகி விட்டால் அதுதான் முடிவு. அப்போ உண்மையான கல்வி என்று ஒருத்தன் ஆரம்பிச்சா வீடு பேர் அடையா விட்டால் அந்த கல்வியினாலே பயன் இல்லை. நான் என்ஜினியர் ஆனேன், டாக்டர் ஆனேன், இதெல்லாம் சும்மா. அதெல்லாம் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார்கள். அவாந்திர பயன் என்று ஒரு பெயர் தமிழிலே. இந்த சொல்லெல்லாம் நாம மறந்தே போய்விட்டோம். அவாந்திர பயன் என்றால் ஒரு மூல பயனை அடைய நாம் போய்கொண்டிருக்கிற பொழுது இடைப்பயன்கள் சிலது விளையும். கோயிலுக்கு போறோம், சாமி வீதி விழா என்று பார்க்க போறோம். போற வழியிலே ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறோம். நாம போனது எதற்கு? சாமி கும்பிட போனோம். போற வழியில ஐஸ்கிரீம் குடிச்சோம். இது இடைப்பயன். இது பயன் இல்லையான்ற பயன் தான். ஆனால் மூல பயன் வேற, இடைப்பயன். சில பேர் மூல பயனே ஐஸ்கிரீம் குடிக்க கோயிலுக்கு போவான். அப்ப தற்செயலா கடவுளை பார்த்துருவான். அவனுக்கு அவாந்திர பயன் கடவுளை கும்பிடுவது. அவாந்திர பயன் என்றால் இடைப்பயன் என்று அர்த்தம். நான் சொல்வது உண்மை கல்வியினுடைய மூல பயன் அது வீடு பேற்றை கொண்டு வர வேண்டும். இதனெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த குறளிலே, 2வது குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார். கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழல். அதுதான் வீடு. படிச்சா நீ கடவுளை அடையாவிட்டால் நீ படிச்ச படிப்பிலே பிரயோசனம் இல்லை. எப்படி என்று கேட்டால் இந்த முறைப்படி நீ கடவுளிடம் போய் சேர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளிடம் போய் சேருவதற்கு இதுதான் வழி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறைவனை கொண்டு போய் காட்டாத எந்த கல்வியும் பயனில்லாத கல்விதான். உங்களுக்கு பொருளை தரும், புகழை தரும், நிம்மதியை தராது. பொருளும் புகழும் இல்லாவிட்டாலும் ஆன்மீக கல்வி நிம்மதியை தரும். இதை நம்பினா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க, எனக்கு என்ன. நான் நம்புகிறேன். அதனாலே தான் சொல்லுகிறேன், ஆன்மீக கல்வி மெல்ல மெல்ல படியேறி கடவுளை காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லை பாருங்க, கல்வி கடவுளை காட்டினா தான் கல்வி. ஏனென்றால் கடவுள் என்ற ஒன்றே என்ன என்று கேட்டால் அறிவினுடைய எல்லை என்கிறோம். கல்வி என்ன செய்ய வேண்டும்? அறிவினுடைய எல்லை தொட்டால் தானே கல்வியை பிரித்ததாகும். ஆகவே கடவுளை தொட்டால் தான் அது உண்மை பயனடைந்த கல்வியாக மாறும். இந்த உண்மையை சொல்வதற்காக இந்த குறளை திருவள்ளுவர் எழுதுகிறார். ஒரு ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே ஒரு திருக்குறள் விழா நடந்தது. என்னை பேச கூப்பிட்டிருந்தார்கள். என்னையும் வேறு இடங்களில் கூப்பிடுறார்கள்ன்றதை நான் வேறு எப்படித்தான் சொல்கிறேன். கூப்பிட்டுருந்தார்கள். அங்கே போனேன். அங்கே ஒரு ஆசிரியர் பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசிரியர் இருந்தார். ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியர். அவர் என்ன தனியாக அழைச்சிட்டு போனார். திருக்குறள் பற்றி பேச்சு. சார், நீங்கள் இன்னைக்கு ஒரு உதவி பண்ணுங்க. எல்லாம் கேட்குறவங்கெல்லாம் டீச்சர்ஸ். என்ன என்று கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னார், இந்த திருக்குறளில் சில பொருந்தாத இடங்கள் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஏதாவது விளக்கம் சொல்லுங்கள் சார் என்றார். எனக்கு அதுவே நல்லா இருந்தது. இவர் திருக்குறளில் பொருந்தாத இடத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். எனக்கு இப்படியான ஆட்களை கண்டால் எப்போவுமே ஒரு விளையாட்டு. அப்படியா சார், எங்கே எனக்கு ஒரு 1-2 இடம் சொல்லுங்கள் சார், நான் அதை சமாளிக்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த குறளை சொன்னார். கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில் என்கிற கடவுள். இதை சொல்ல முடியுமா சார் மாணவர்களுக்கு? படிக்கிறதுனுடைய பயன் கடவுளை கும்பிடுதுண்டா அவன் எல்லாம் சிரிக்கிறான் சார். ஆகவே இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க என்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? அப்படி அந்த நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கு நிலைமை, அறிவு நிலைமை. கல்வி படிப்படியாக அறிவாகி, இன்றைக்கு நாம அறிவுக்கு படிக்கிற படிப்பே போச்சு. இப்ப தொழில் கல்வி என்றே ஆக்கி விட்டார்கள். தொழிலுக்கு படிக்கிறேன் வந்து விட்டது. தொழிலுக்கு படிக்கிறதுல தப்பில்லை. ஆனால் மூல நோக்கம் அறிவுக்கு படிக்க வேண்டும். அது அன்பாக வேண்டும், ஒழுக்கமாக வேண்டும். ஒழுக்கத்தினுடைய உச்சிக்கு போய் அது துறவாக அருளாக வேண்டும். அருளினுடைய உச்சிக்கு போய் துறவு வீடு என்ற நிலை போனால்தான் அது அந்த வரிசையிலே சரி. அதை இந்த குறளிலே சொல்லுகிறார். கடவுள் வாழ்த்தினுடைய 2வது குறளிலே நிலை கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முதல் கடவுள் வணக்கம் சொன்னார் முதல் குறளிலே என்று சொன்னேன். இப்பொழுது ஒரு சகோதரி கேட்டபடியால் அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதில் ஒரு சொல்லுக்கு விளக்கம் சொல்லாமலே நான் மேலே போய்விட்டேன். இயல்பாகிய நாதமாத்திரையா நன்றி என்று வருகிறது. நான் அது நேற்றே விளக்கம் சொன்ன மன நினைப்பிலே அது போய்விட்டேன். சொன்னது உண்மை. இதில் 2 விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் குறளை பொறுத்தளவிலே தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை, இந்த உவமை தலைமையை சொல்ல வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு
ஆனாவுக்கு எப்படி தலைமை வருகிறது அட்சரங்களுக்குள்ளே, ஆண்டவனுக்கு எப்படி உலகத்துக்குள்ளே தலைமை வருகிறது என்று 2 பிரிவு சொல்லுகிறார். நீங்கள் அதில் குழம்பி போகக்கூடாது. ஆனாவுக்கு வருகிறது போலவே இறைவனுக்கும் தலைமை இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆனாவுக்கு தலைமை வருகிற லட்சணங்களை தனியே சொல்லி ஆண்டவனுக்கு தலைமை வருகிற லட்சணங்களை சொல்லுகிறார். தலைமைக்கு சொன்ன லட்சணங்கள் 2ம் பொருந்த வேண்டும் என்பது அவசியமில்லை. இப்போ ஆன்மாவுக்கு இயல்பாகவே பிறக்கிறது தலைமைக்கு காரணம் என்றால் ஆண்டவனுக்கு அது காரணமில்லை. ஆண்டவனுக்கு நூலறிவானன்றி வாளறிவான் அறிவதுதான் அவனுடைய தகுதி. ஆகவே அந்த ஒப்பீட்டை தவிர்த்து விடுங்கள். தலைமை என்ற அந்த ஒன்றை மட்டும் பொருத்தி கொள்ள வேண்டும் என்பது முதல். இயல்பாக நாதமாத்திரை என்பது நான் நேற்று சொன்னது போல வேறொன்றும் இல்லை. உள்ளே இருந்து எந்த உராய்வுமின்றி தானாக சப்தரூபமாக பிறப்பதுதான் அகரத்துக்கு இருக்கிற சிறப்பு. மற்ற அட்சரங்கள் எல்லாமே விகாரப்படுத்தப்பட்டு பிறக்கின்றன. அதனால்தான் அகரத்துக்கு அந்த அட்சரங்களுக்குள்ளே தலைமை என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஐயா கேட்டார், வீடு வீடு என்கிறீர்களே அது என்ன என்று கேட்டார். அது பெரிய விஷயம்தான். கேள்வி சரியான கேள்வி. வீடு என்பதற்கு அந்த சொல்லிலேயே அர்த்தம் உண்டு. நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு, அவ்வளவுதான். மொழி அமைப்பிலேயே அதற்கு அர்த்தம் உண்டு. இதுக்கு மேலே அர்த்தம் சொல்லென்றால் சொல்ல முடியாது என்று பரிமளகரே சொல்லி இருக்கிறார். அதுதான் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகினின் காரண வகையாகிய துறவரத்தால் அன்று இலக்கண வகையால் பூரணப்படாமையின் என்றபடியால் அதுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது. வீடு பேர் என்பது இறைவனை தொடுவது, இறைமயமாவது, அவ்வளவு மட்டும் புரிந்து கொண்டால் போதும். இது 2ஐயும் வைத்துக்கொண்டு பழையபடி நாங்கள் கல்விக்குள்ளே நுழைகிறோம். கல்வியினுடைய பயன் அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள், துறவு, வீடு. அப்போ கல்வி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதில் ஒரு சிறப்பு சொல்லுகிறேன். நீங்கள் போன பிறகு ஒரு எண்ணம் வந்தது, அதை சொல்லலாம் என்பதற்காக சொல்லுகிறேன். கல்வியாலே அறிவு பெற்று விட்டீர்கள் என்று வையுங்கள். அந்த அறிவு உங்களிடம் இருந்தால் கல்வி தேவையில்லை. இப்போ ஒரு மனிதன், ஒருவன் அறிவாளியாக இருக்கிறான், அவன் படிக்க கூட இல்லை, அறிவாளியாக இருக்கிறான், அவனுக்குரிய மதிப்பு கல்வியாளனுக்கு கிடைக்கிறதை விட அதிகம் கிடைக்கும். அதுதான் பரமஹம்சருக்கு விவேகானந்தர் சொன்னது. அவர் படித்ததில்லை, ஆனால் அறிவு இருக்கிறது. அப்போ என்ன, நம்முடைய பெரியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இவன் போன பிறவியிலே நிறைய படித்தபடியால் இந்த பிறவியிலே அறிவாளியாவே பிறந்து விட்டான். நமக்கு பிறப்பு தொடர்புகளை நம்புகிறவர்கள் அல்லவா நாங்கள். அப்போ இந்த பிறப்பில் ஒருத்தன் பெருசாக படிக்க இல்லை, ஆனால் அறிவாளியாக இருக்கிறான். காமராஜர் பெரிய படிப்பாளி இல்லை, ஆனால் நிறைய சாதிச்சிருக்கிறார். அவர் எப்படி வந்தது? அவர் படிக்கையிலேயே, படிப்பில்லாதவன் எப்படி? அவர் போன பிறப்பில் படித்து முடிச்சிருப்பார். அந்த முடிகிற நேரத்தில் உயிர் பிரிந்திருக்கும். இந்த பிறவியில் வந்து பிறக்கிற பொழுது அறிவாளியாகவே பிறந்துட்டார். இங்கே வந்து சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதுபோல ஒருவனிடம் ஒழுக்கம் நிறைந்திருந்தால் கல்வியாளனை விட, அறிவாளியை விட அவனுக்கு சமுதாயம் மதிப்பு கொடுக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் எங்கே நீங்கள் பொருந்துறீங்களோ அதுக்கு கீழே இருக்கிற நிலையை விட உங்களை சமுதாயம் மதிக்கும். ஒருத்தன் ஒழுக்கத்தில் பெரியவனாக இருக்கிறான்னு வைங்க, கல்வியாளன் அவனுக்கு கீழே தான், அறிவாளி அவனுக்கு கீழே தான். அது மாதிரி ஒருத்தர் அன்பில் நிறைஞ்சிருக்கிறார் என்று வைங்க, மற்றவர்கள் எல்லாம் கீழே. உலகத்தினுடைய துன்பத்திற்காக சிலுவையிலே இயேசுநாதர் அறையப்பட்டார். அவர் என்ன பெரிய டாக்டர் பட்டம் பெற்றவரா? உலகம் முழுவதும் போற்றுகிறதே. ஏன் போற்றுகிறது? அந்த அன்பை பார்க்கிற பொழுது கல்வி, அறிவு இதெல்லாம் கீழே தான். இப்படியே எந்த ஸ்டெப்ல இருந்தாலும் அதுக்கு கீழே இல்லாமல் அந்த ஸ்டெப்புக்கு வந்திருந்தா கூட நாங்கள் உடனே என்ன முடிவு பண்ண வேணும் என்றால், போன பிறப்பில் இதெல்லாம் இவர்களுக்கு கூடிவிட்டது என்று முடிவு பண்ண வேண்டும். இதுக்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். திருத்தொண்டர் தொகை என்று உங்களுக்கு தெரியும். அடியார்களை போற்றி சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை. ஒவ்வொரு அடியாருக்கும் தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கம் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார் கடியேன், இது சொல்லிக் கொண்டு வருகிறார் அல்லவா. கண்ணப்பருக்கு வருகிற பொழுது அவர் ஒரு தொடர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான தொடர். கண்ணப்பரை சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் என்றால், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்றார். நம்பி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? நம்பி என்றால் ஆடவர் சிறந்தவன் என்று அர்த்தம். நங்கை என்றால் பெண்களுள் சிறந்தவர் என்று அர்த்தம். கண்ணப்பர் வேடுவன், ஒன்றும் பெரிய படிப்பு படிக்காதவன், பண்டிகை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு தீத்தினவன்.
இவனை நம்பி என்கிறார். ஆடவருள் சிறந்தவன் என்று அர்த்தம். அது கூட சொல்லியிருக்கலாம், தப்பில்லை. என்ன தெரியுமா, அதுக்கு முன்னுக்கு ஒரு தொடர்பு. கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கலை என்ற சொல்லுக்கு கல்வி என்று அர்த்தம். கலை என்ற சொல்லுக்கு கல்வி என்று அர்த்தம். என்ன சொல்லுகிறார்? கலை மலிந்த சீர் நம்பி என்றால் என்ன அர்த்தம்? கல்வியில் சிறந்தவராகிய கண்ணப்பர்க்கு நான் அடியேன் என்று பாடுகிறார். அந்தால் நேசரிக்கு கூட போனது கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது எப்படி அப்படி சொல்லி இருப்பார்? கலைமலிந்த சீர் நம்பி என்று எப்படி சொல்ல வாய்ப்பு கிடைச்சது என்று கேட்டால், சுந்தரர் பிழையா சொல்லுவாரா? சரியா தான் சொல்லியிருப்பார். அவர் ஏன் அதை சொன்னார் என்றால், கண்ணப்பருடைய வாழ்க்கை வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு கல் மேலே அன்பு கொண்டார். ஒரு கல் மேலே அன்பு கொண்டார். கல்லால் லிங்கம் தானே என்பது, லிங்கம் கல்லு தானே சார். அவர் மேலே போய் பார்க்கிறார், லிங்க ரூபத்திலே ஒரு கல் இருந்தது, அதன் மேலே அன்பு கொண்டார். அந்த அன்பு எந்த எல்லைக்கு போனது என்று கேட்டால், பார்த்தவுடனே அந்த அன்பு, அது பெரிய ஆச்சரியம் பாருங்க. பெரிய மலையில ஏறுகிறார், பொன்முகலி ஆற்றை கடந்து காலத்தி மலையில் ஏறுகிறார், சிவபெருமானை பார்த்தார். பார்த்ததுதான் இந்த உலகத்திலே நான் முன்ன சொன்னதையே தான் திருப்பி வலியுறுத்த போகிறேன். சிவனடியார்களுக்குள்ளே கடவுளை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சவர் கண்ணப்பர். ரொம்ப சீக்கிரமா எப்ப கண்டார்? அவருக்கு சமயம் தெரியாது, சமயம் படிச்சதில்லை, திருக்குறள் படிச்சதில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் படிச்சதில்லை. வேட்டுவ வேலை பண்ணி கொண்டிருந்தவருக்கு சிவனை கண்டார். அன்றைக்குத்தான் முதல் கண்டார். பூசை இருக்குன்றதே அவருக்கு தெரியாது. கடவுளுக்கு ஒரு பூசை பண்றதுங்கிறதே இவருக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிறது தான் சொல்றான், உங்க அப்பனோட ஒரு தரம் வந்தேன், அப்போ ஒரு ஐயர் வந்து பூ எல்லாம் போட்டார், சாப்பாடு எல்லாம் வச்சார், அப்படிதான் இவருக்கு பண்ணுவாங்க போல இருக்குன்னு அப்படியாண்டு இவர் கேட்கிறார். அப்ப பூசைக்கு ஒரு நாள் பூசை கூட இந்த ஆள் பார்த்ததில்லை கண்ணப்பர். அப்படிப்பட்டவர் சிவனை கண்டு 6வது நாளிலே முத்தி. அதுதான் பட்டன்தடிகள் பாடுகிற பொழுது, நாளாரில் கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்றார். 6 நாள்ல முடியுமாடா கடவுள்கிட்ட? சிவபெருமானே கூப்பிட்டு அணைச்சு கொண்டார். நில்லு கண்ணப்ப என்னுடைய வாழ்ந்து கூப்பிட்டுட்டார். நம் சமய பெரியவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. முதல் நாள் வந்தார், பார்த்தார். கதை தெரியும் உங்களுக்கு, சும்மா மேலோட்டம் சுவைக்காக சொல்லுகிறேன். பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு வந்த முதல் ஞாபகம், ஐயோ இந்த மலையில தனியே இருக்கிறானே, இவனுக்கு யார் சாப்பாடு கொடுத்தார்களோன்னு நினைச்சாராம். நாம சாமியை பார்த்தா நமக்கு எப்போ சாப்பாடு தர போறேன்னு கேட்போம். அவ்வளோ பக்திமான்கள். அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, பாதுகாப்பு கொடுக்கணுமே. இவர் நினைக்கிறார் கடவுளை காப்பாற்றுறாரா. இப்பவும் சில பேர் அப்படி நினைக்கிறார்கள், கடவுளை காப்பாற்றுறவர்கள் தாங்கள் நினைக்க. அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, இது அன்பினுடைய வெளிப்பாடு. கீழே போய் என்ன சாப்பாடு கொண்டு வரலான்னு நினைச்சார். அங்கே பண்டி ஏற்கனவே கொன்று விட்டு வந்தார். வெட்டினார், நல்ல சதையாக எடுத்தார், சுட வச்சார், வாயில போட்டு சப்பி பார்த்தார். இந்த சேக்கலாரை தூக்கி தூக்குல போட்டுருவார்கள் வேற சமயத்தில். யார் சமய ஒழுக்கம் என்று எதை சொல்லுகிறோமோ அத்தனையும் மீற வைக்கிறார் ஒருத்தனை. சரி, பண்றச்சியை தான் கொடுத்து சுத்தமா கொண்டு கொடுத்தியா, வாயில போட்டு அதைக்கு பார்த்து அதோட இலையில வச்சு சாமிக்கு வைக்கிறார். வச்சு சாப்பிடையா, அது அபிஷேகம் பண்ணணுமேனு வாயில தண்ணி, குடம், இதுதான் வாய் தான் குடம், தண்ணியை எச்சில் தண்ணியை துப்பினார். தலையில பூ வச்சு கொண்டு வந்தாரே, ஒரு கையில வில்லம்பூ, ஒரு கையில மாமிசம். பூ வைக்க இடமில்லை, தட்டம் கிட்ட எல்லாம் இருந்தாலும் கொண்டு போயில்லை. தட்டத்தை தலையில பூ வச்சுட்டு கொண்டு வந்து பூவை போட்டு எச்சி தண்ணியை துப்பிச்சு மாமிசம் கொடுத்துட்டு காவலுக்கு இருக்குது. சிவபெருமானுக்கு இவர் காவலாம், காவலுக்கு இருக்குது. மாலை பூரா காரில் இருந்தார். அடுத்த நாள் காலையில் வந்தோடனே இனி அடுத்த நாள் காலைக்கு சாப்பாடு கொண்டு இந்த ஆள் கீழே இறங்கிட்டு. நான் நினைக்கிறது உண்டு, சேக்கலார் பண்ணின வம்புகளில் இதெல்லாம் உண்டு. என்ன பண்ணியிருக்கணும், இந்த கதையை கண்ணப்பர் கதையாவே படிச்சிருந்தா கூட ஒன்றும் தப்பில்லை. இதுக்குள்ள ஒரு பிராமணரை கொண்டு பூத்துறார். இப்போ சிவகோச்சாரியார் இல்லாட்டி இந்த கதைக்கு ஏதாவது நஷ்டமா? கண்ணப்பன் வந்தான், கண்ணில் ரத்தம் அடைஞ்சது, இப்போ முடிஞ்சதே. வேணுமென்று பண்ணுறார் பாருங்க சேக்கலார். இப்போ கண்ணை அப்போ வேணுமென்று வந்து விட்டது. கண்ணை இவர் போனோடனே சிவகோச்சாரியார் என்கின்ற அந்த பிராமணர் வந்தார். ஏறி வந்து பார்த்தார், எல்லாம் மாமிசம். அந்த ஆள் பதறி போச்சு. ஐயோ இப்படி பண்ணியிருக்கிறார்களே என்று எல்லாம் என்னமோ தடியோ தண்டை எடுத்து அதெல்லாம் தப்பி இருப்பார். தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் புண்ணியாசனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். கொண்டு வந்து அந்த பொங்கலை வச்சார். அவர் வறுமைப்பட்ட குருக்களை தான் இருந்திருப்பார். அவர் நல்லவர் தான், கெட்டவர் இல்லை. கொண்டு வந்து வச்சார். எல்லாம் முடிச்சு இவர் போனோன்னா அவன் வந்தான். அவன் வந்து பார்த்தான், இது என்னமோ பூ எல்லாம் போட்டிருக்குது, பொங்கல் வச்சிருக்கு, இது என்னடா சத்தியில் அதை சாப்பாடு தூக்கி போடுறாங்கன்ட்டு மாமிசத்தை கொண்டு வந்து வச்சான்.
அதுக்கப்புறம் அவர் போனோடனே இவர் வந்தார். இப்படியே மாறி மாறி ஒரு நாள் பகல் மாமிசம், அடுத்த நாள் சிவபெருமானுக்கு, ஒரு நாள் வெஜ், ஒரு நாளைக்கு நான்வெஜ். இதெல்லாம் முடிஞ்சது. பிராமணர் களைச்சு போனார். களைச்சு போய் சொன்னார், சிவானே இது என்ன இப்படி பண்ணுறியே, நீ இதை பண்ணலாமா, இந்த பாவம் செய்கிறவனை நீ தண்டிக்க வேணும் என்று அழுதுட்டு போயிட்டார். சிவபெருமான் என்ன பண்ணியிருக்க வேண்டும் நீங்கள் நினைச்சு பாருங்க. சிவபெருமான் நாம என்னென்ன செய்கிறதுன்னு சிவபெருமான் பின்னால் முடிவு பண்ணட்டும். சிவபெருமான் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறது, கண்ணப்பர் கனவிலே போய், கண்ணப்பா நீ செய்கிற பூசை முறை பிழை, நாளைக்கு வந்து ஒளிந்திருந்து இந்த அந்தனர் பூசையை பார்த்து அது போல செய்யென்றால் கண்ணப்பன் செய்திருப்பானா செய்திருக்க மாட்டானா? செய்திருப்பான். இந்த சிவபெருமான் என்ன பண்ணினார், கண்ணப்பனுடைய கனவிலே போகாமல் சிவோச்சரியார் கனவிலே போய், இப்படி ஒருத்தர் நாளைக்கு பூசை பண்ணுவான் வந்து பாடுறான்ட்டார். நேசரி படிக்கிற பிள்ளைக்கு சொல்லலாம் பிஏ அண்ணனை பார்த்து படிக்கின்று, பிஏ அண்ணனை பார்த்து சொல்லலாமா நேசரி தம்பியை பார்த்து படிக்கின்று? அப்படி சொல்றார் பாருங்க சிவபெருமான். நம்பக்கள் அன்பு, அவன் செய்கிற அன்பு எல்லாம், அவன் செய்கிற எல்லாமே அன்பு தான்டா, நீ நாளைக்கு வந்து பாருன்றார். அடுத்த நாள் வந்தார் சிவோச்சாரியார். சிவபெருமானே வந்து கனவுல சொல்லிட்டார், இங்க பாருங்க இதுதான் ஆசார் ஒழுக்கம். இப்போ நாங்களா இருந்தால் என்ன செய்வோம்? சிவபெருமானே சொல்லிட்டார் அதுதான் நல்ல சாப்பாடு, அவிர்வாகத்துக்கு ஒத்தது என்று சொல்லி வந்து அந்த ரிச்சியில் நாங்களும் ஒரு துண்டு சாப்பிட்ருப்போம். சிவபெருமானே சொல்லிட்டார், நாம சாப்பிட்டா என்னன்ட்டு. சேக்கலார் பாடினார், அந்த அந்தனர் வழமை போல அத்தனையும் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி தன் வேலையை செய்தார். அவருக்கு அது ஒழுக்கம். உங்கள் ஒழுக்கத்தை நான் கடைப்பிடிக்க முடியாது, என் ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது. வச்சுட்டு ஒளிஞ்சிட்டு பார்க்குறார், கண்ணப்பன் வந்தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். கண்ணப்பன் வந்தால் கண்ணில் ரத்தம் விழுகிறது, எல்லாம் போட்டுட்டான், கீழே போய் கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், ரத்தத்தை துடைச்சு பார்த்தான், ரத்தம் மென்மேலும் பெருகியது. அதுக்கப்புறம் நினைச்சான், யார் இந்த கொடுமையை இறைவனுக்கு செய்தவன் என்று சொல்லி அம்பை எடுத்து தேடினான். அன்றைக்கு மட்டும் சிவச்சரியார் அம்பிட்டு இருந்தால் கதை முடிஞ்சது. சிவன் மறைச்சிட்டார். இப்போ அடுத்தது ஞாபகம் வந்தது, கண்ணப்பனுக்கு கண்ணுக்கு கண் கொடுக்க வேணும்னு நினைச்சான். இந்த நிமிஷம் கவலை போச்சுட்டார். பாருங்க, நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ குலதெய்வம்ங்கிறோம், எத்தனையோ பூசை பண்ணுறோம். எங்கேயாவது மூல விக்கிரத்தில் கண்ணில் இருந்து ரத்தம் வந்தால் நாங்கள் யாராவது ஒருத்தர் கண்ணை எடுத்து அப்புறதா நினைப்போமா? கண் எடுத்து அப்புறதான். நாம் கண்ணுக்கு கண் கொடுக்க மாட்டோம், சாமிக்கு சாமி கொடுத்துருவோம். இந்த சாமியை தூக்கி போட்டு வேறு சாமியை வைரானுவோம், அவ்வளோதானே நாங்கள் பண்ணுவோம். இவர் கண்ணை கொடுக்க வேணும்னு நினைச்சார். நம்மளால முடியுங்களா? நான் விளையாட்டா சொல்றது, நம்மளால முடியாதுன்னு சொல்ல எனக்கு என்ன உரிமை? உங்களில் யாராவது ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுப்பீர்கள். கொடுக்கலாம் என்று நினைக்கிறவங்க கூட என்ன நினைப்பான் தெரியுமா? கண்ணுக்கு கண் கொடுக்கத்தான் வேணும், யாருடைய கண்ணை கொடுத்தா நல்லா இருக்கு. இதுதானே பொதுவான இயல்பு. நம்ம கண் கொடுக்க நினைப்பானா? கண்ணை கொடுத்தான். அதுக்கு பிறகு கதையெல்லாம் உங்களுக்கு சிவபெருமானை ஏற்றுக்கொண்டார். இந்த கதையில் என்ன சுவைன்றா பாருங்க. கண்ணப்பனுக்கு இருந்த தகுதி என்ன தெரியுமா? ஒன்றுமே படிக்காதவர். அதனால 6 நாளில் கடவுளை அடைஞ்சிட்டார். அடியார்களுக்குள்ள நல்லா படித்தவர் நாவுக்கரசர். அவருக்கு நாவுக்கரசர் என்று பட்டமே கொடுத்தார்கள். அவர் 81 வயசு வரையும் உழன்றார். அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ரொம்ப படித்தா கடவுள்கிட்ட லேட்டாக போக வேணும். இப்ப இந்த கண்ணப்பருக்கு சொல்லுகிறார், கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்கிறார் சுந்தரர். அது ஏன் சொன்னாருங்கிறதுக்கு விளக்கம் தெரிகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அன்பு காட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். அன்பு காட்டுதலுக்கு என்ன லட்சணம் வேணும் என்றால், யாராவது ஒருத்தர் அன்பு காட்டினா அந்த அன்பை நீங்கள் பிரதிபலிக்க வேணும். அப்பதான் அந்த அன்பு ரெட்டிப்பாகும். இப்ப நான் உங்களில் அன்பு காட்டுகிறேன், காட்டின உடனே நீங்க அது மாதிரி 2 மடங்கு என் மேலே அன்பு காட்டுவீர்கள். பிறகு நான் அதை 4ஆ காட்டுவேன், நீங்க அது பிறகு 8ஆ காட்டுவீர்கள். இப்படியே பெருகும். அன்புக்கு இதுதான் லட்சணம். பிரதிபலிக்க தெரிஞ்சவனுக்கு தான் அன்பு போய் சேரும். அது உலக இயற்கை. சில பேர் இருக்கான், நீங்க என்னதான் அன்பு காட்டினாலும் கல்லு மாதிரி இருப்பான். அவனுக்கு 2 தரம் காட்டலாம், 3 தரம் காட்டலாம், இங்க போடான்ட்டு போக வேண்டியதுதான். இப்ப அன்புக்கு லட்சணமே பிரதிபலிக்க வேணும். பிரதிபலித்தல் அன்புக்குரிய அவசியம். இப்ப பாருங்க, உலகத்திலே எல்லாமே ஓரளவு பிரதிபலிக்கும், கல்லை தவிர. கல்லிலே ஏதாவது பிரதிபலிப்பு வருமா? விருட்சம் கூட ஓரளவு பிரதிபலிப்பு உண்டு, அது ஓரறிவு ஜீவன். விருட்சத்துக்கு கூட ஒரு பிரதிபலிப்பு உண்டு. ஆனால் கல்லுக்கு எந்த பிரதிபலிப்பும் இல்லை. எந்த பிரதிபலிப்பும் இல்லாத ஒரு கல்லுக்காக தன் கண்ணையே பிளந்து ஒருத்தன் அப்பினான் என்று பார்த்தவுடனே சுந்தரர் நினைக்கிறார், இது எப்பேற்பட்ட அருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பிரதிபலிப்புள்ள ஒருவருக்கு நம்ம பிள்ளைக்கு செய்வோம், தாய்க்கு செய்வோம், யாராவது நம்ம மேல அன்பு கொண்டவருக்கு செய்வோம்.
அப்ப பிரதிபலிப்பே இல்லாத கல்லுக்கு ஒருத்தன் கண்ணை பிடிங்கி அப்பினான் என்று நினைச்சோனே இது எப்பேற்பட்ட அருளாக இருக்க வேண்டும் என்று நினைச்சார் சுந்தரர். இவ்வளவு அருள் இருக்க வேண்டும் என்றால் இவனுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் என்று நினைச்சார். இவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என்றால் இவனுக்கு எவ்வளவு ஒழுக்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். எவ்வளவு ஒழுக்கம் இருக்க வேண்டுமானால் இவனுக்கு எவ்வளவு அறிவிருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். எவ்வளவு அறிவிருந்திருக்க வேண்டுமானால் இவனிடம் எவ்வளவு கல்வி இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். இவ்வளவு இந்த பிறவியில் இல்லை, ஏதோ பிறவியில இருந்திருக்க வேணும். அதை தெரிஞ்ச உடனே இவ்வளவு அருள் இருந்தபடியா இவன் பெரிய படிப்பு ஏதோ பிறவியில படிச்சிருக்கான் என்று சொல்ல நேரத்துக்காகத்தான் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் என்றான். இந்த பிறவியில் அவனுக்கு படிப்பே இல்லை, ஆனா படிப்புல இவன் தான் பெரியவன் என்று சுந்தரர் உறுதிப்படுத்துகிறார். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, இந்த இந்த நிலை சொன்னேனே, கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள் என்று சொன்னேனே, இந்த வரிசையிலே ஏதோ ஒரு ஸ்டெப்ல நீங்க இருந்தா முதல் பிறவியிலே அதை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த கல்வியினுடைய முடிவை சொல்வதற்காக அடுத்த குறளை சொல்ற கல்வியினுடைய பயன் என்ன. எப்பவும் நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, அறிவினுடைய பயன் அல்லது கல்வியினுடைய பயன் நல்வினையாலே நமக்கு சரியாக வந்து சேர வேண்டும். அதெல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும், கடவுளை வேண்ட வேண்டும். படிச்சா போதாது. கல்வியினாலே 3 நிலை உண்டாகும். ஒன்று ஐயம், அடுத்தது திரிவு, அடுத்தது தெளிவு. இந்த 3ம் உண்டாகும். ஐயம், திரிவு, தெளிவு. அது என்ன ஐயம், திரிவு, தெளிவு? ஒன்றுமில்லை சார், வேற ஒன்றும் இல்லை. ஐயம் என்றால் ஒரு பாடத்தை படிக்கிறோம், திருக்குறளை படிக்கிறோம், ஒரு விஷயம் விளங்க இல்லை, அதுவோ இதுவோ என்று ஒரு சந்தேகம் வருகிறது பாருங்கள், அதுக்கு ஐயம் என்று பெயர். 2 எத்தனை என்று கேட்டோன்னே 5 3 ஒருத்தன் நினைக்கிறான், இதுக்கு ஐயம் என்று பெயர். கல்வியினுடைய வெளிப்பாடு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, திரிவு என்று ஒன்று. என்ன தெரியுமா? 2 3 எத்தனை என்றோனே ஒருத்தன் தெளிவா முடிவு செய்கிறான், 5 என்கிறான். 2 5ங்களா? ஆனா அவனுக்கு தெளிவா இருக்குது, அது 5 என்று முடிவு. இதுக்கு திரிவு என்று பெயர். அதுவா இதுவா என்று நினைப்பது ஐயம், அதை இதாய் நினைப்பது திரிவு. இது 2 ஸ்டெப்பையும் எவன் கடக்கிறானோ அவனுக்கு தான் தெளிவு பிறக்கும். இதைத்தான் ஐயம் திரிவர கற்றல் என்று நாங்கள் சொல்லுகிறோமே. ஐயம், திரிவு, அறக்கற்றல், இது 2ம் இல்லாம போனாதான் தெளிவு வரும். கல்வி கற்கிற பொழுது ஐயமும் இருக்கக்கூடாது, திரிவும் இருக்கக்கூடாது. ஐயம் இருந்தாலும் பரவாயில்லை, திரிவு இருக்கப்படாது. அதுவா இதுவா என்று சந்தேகம் இருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சரியா விட்டுருவான். அதை இதுவாக நினைச்சாண்டா இவன் வாழ்நாள் முழுக்க சரியா படிக்க முடியாது. ஆகவே கல்வி கற்கிற பொழுது ஆண்டவனே எனக்கு திரிவும் ஐயமும் வராமல் தெளிவை கொடு என்று கேட்டு கற்க வேண்டும். அப்போதான் அதை வைத்துக் கொண்டுதான் இவர் சொல்லுகிறார், நீ படிக்க போறாயா, கற்றதனால் ஏதோ ஒரு பயன் வேண்டுமே. அந்த பயன் என்ன? முடிவு பயன் தான் சொல்ல வேண்டும். ஒருத்தன் சீனி ஃபேக்டரி வைக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கிறோம், எப்படி சார் இது சீனி ஃபேக்டரி வச்சுங்க, நல்ல சக்கை, கரும்பு சக்கை நல்லா வெளிப்படுது, இது பயனா? இது இவன் எடுத்த நோக்கத்தினுடைய பயன் இல்லை, இடைப்பயன் தான். இதை சொல்லக்கூடாது, முடிவு பயன் சொல்ல வேண்டும். அப்ப கல்வியினுடைய பயன் என்ன? நான் சொன்ன வரிசையின்படி கடவுளை அடைதல் தான் கல்வியின் பயன். அதனாலே அடுத்த குறளிலே திருவள்ளுவர் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயன் என்கொள். ஒரு கேள்வி எழுப்புகிறார், என்கொள் என்றால் என்ன என்று அர்த்தம். கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். நாங்கள் எல்லாம் நூலறிவு கொண்டவர்கள், அவன் வாளறிவு கொண்டவன். அந்த இறைவனுடைய பாதத்தை தொழாவிட்டால் கல்வியினுடைய பயன் இல்லை என்று 2வது குறளிலே அதை சித்தாந்தப்படுத்தி சொல்லுகிறார். இப்போ நாங்கள் அந்த குறளை இனி படிப்போம். கற்றதனால் ஆய பயன் என், எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது? வாளறிவன் நல்தாள் தொழார் எனின், மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் எவன் என்னும் வினா பெயர். அதுல நிறுத்துங்க. இனி இதுக்கு மேல வர்றது உரை குறிப்பு. இவ்வளவும் உரை. அது சில நூல்களில் பிரிச்சே அடிச்சிருப்பார்கள், சில நூல்களில் சேர்த்தே அடிச்சுறார்கள். இப்ப பாருங்க, திருப்பி படிங்க, அதை அந்த உரையை படிங்க. கற்றதனால் ஆய பயன் என், எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது? இங்க பாருங்க, இப்ப நீங்க கவனிக்க வேணும்னு நான் சொல்றது இதுதான். இந்த கல்வி முறையில இதுல பரிமேலழகர் குறள்ல இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்ப நாம கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படி கவனிச்சு படிச்சு பழக்கம் இல்லையே. என்ன குறள்ல என்ன இருக்குது? கற்றதனால் ஆய பயனின், அப்படித்தான் திருக்குறள்ல இருக்குது. இவர் என்ன எழுதுறார்? எல்லா நூல்களையும் கற்றுன்னு எழுதுறார். எல்லா நூல்களும் எங்கேயாவது குறள்ல வந்திருக்கா? ஏன் அதை எழுதுகிறார் என்றால், எந்த கல்வியை படித்தாலும்
நீ கட்டாயம் சமயம் படிக்க வேணும், தமிழ் படிக்க வேணும் இல்லை, நல்லா பிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, கடவுளை தொட்டாதான் அந்த கல்வியினுடைய பயனும். ஏனென்றால் அறிவு என்கின்ற ஒரு பெரிய மேகத்தினுடைய துளிகள் தான் கல்வி கூறுகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஒரு துளி விழும், அங்க ஒரு துளி விழும், அங்க ஒரு துளி விழும், அது ஒவ்வொரு துளியா இருக்குமே தவிர எல்லாம் மேகத்தில் இருந்து வருவது. மேகம் என்பது அறிவு, அதனுடைய கூறுகள் தான் கல்வி. நீ எந்த கல்வியை கற்றாலும் அந்த மேகத்திலே இருந்துதான் அது பிறந்திருக்கும். அப்ப கல்வி கூடாக நீ எதை தொடுவாய்? அறிவை தொடுவாய். அறிவு எதை தொடும்? கடவுளை தொடும். ஆகவே சமயம் படிச்சுதான் கடவுளை தொட வேணும் ஒரு அவசியம் கிடையாது. பிசிக்ஸ் படிச்சு கடவுளை அடையலாம், கெமிஸ்ட்ரி படிச்சு கடவுளை அடையலாம். நல்ல ஆழ கற்றால் அதனூடாக அறிவை தொட்டு அறிவு கூடாக மேலே நான் சொன்ன படிமுறைகளிலே கடவுளை ஒருவன் தொடுவான். பல பேர் நினைக்கிறார்கள் சமய பாடம் படிச்சு தேவாரம் படிச்சாதான் கடவுளை அடையலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்ற மாதிரி எந்த பாடத்தை படித்தாலும் அதற்கூடாக கடவுளை தொட வேண்டும். அதை நினைவூட்டுவதற்காக குறளிலே இல்லாத ஒரு சொல்லை கொண்டு வந்து புகுத்துகிறார். என்ன சொல்? வாசிங்க திருப்பி. எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு, எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு, இன்ன நூல் என்று இல்லை, எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது? வாளறிவன் நல்தால் தொழாறு எனின் மெய்யுணர்வினை உடையானது. வாளறிவு என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார் பாருங்கள். மெய்யுணர்வினை உடையான். எங்களுடைய உணர்வு புகுத்தப்பட்ட உணர்வு, அவனுடைய உணர்வு இயல்புணர்வு, அதனாலே அது மெய்யுணர்வு. மெய்யுணர்வை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின், நல்ல தாள்களை தொழாராயின் கற்றதனாலாய பயனென் என்று அந்த பொருளை முடித்துக் கொள்கிறோம். இனி உரை குறிப்பு எழுதப் போகிறார், அதை படிப்போம். எவன் என்னும் வினாப்பெயர் என் என்று ஆய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. ஒரு வசனத்திலே பல விஷயம் சொல்றார். இந்த குறள்ல எப்படி இருக்கிறது? கற்றதனால் ஆய பயன் என். இந்த என் என்ற சொல் பழைய காலத்திலே பிரயோகத்திலே இல்லை. எவன் என்ன என்று கேள்வி கேட்கிறோமே, அந்த காலத்திலே எவன் என்றுதான் சொல்வார்கள். எவன் என்றால் நாங்கள் இப்ப ஆட்களை குறிக்கிற மாதிரி இல்லை. கற்றதனால் ஆய பயன் எவன் என்றால் என்ன. இங்கே எவன் என்று போடாமல் என் என்று போட்டிருக்கிறது. அதனால என்ன சொல்லுகிறார் என்றால், அது எவன் என்ற சொல் தான் சுருங்கி என்னென்று நிற்கிறது என்று படித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு விளக்கம். இல்லாட்டி அந்த காலத்திலே இந்த பிரயோகம் என்னென்று சொல்ற பிரயோகம் இல்லை. படித்ததனால என்ன பயன் என்ற என்ன என்ற சொல்லுக்கு எவன் என்ற பிரயோகம் பயன்படுத்தினார்கள். இங்கே என்னென்று நிற்பது என்ன என்ற சொல் தான் என்னென்று நிற்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். இங்கு வாசிங்க. கொல் என்பது அசைநிலை. முதல் வசனத்தை வாசிங்க. எவன் என்னும் வினாப்பெயர் என் என்று ஆய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. இங்க பாருங்க, எவன் என்று வந்திருக்க வேண்டியது என்னென்று இன்மை குறித்து நின்றது என்கிறார். இங்க பாருங்க, இதுல என்ன சொல்றார்? கற்றதனாலாய பயன் என் வினா. கேள்வி கேட்கிறார். நம்ம பார்த்து கேள்வி, படிச்சதுனால என்னடா பிரயோசனம்? உடனே நாங்க இதுக்கு என்ன பொருள் சொல்ல? திருவள்ளுவருக்கே தெரியல சார், நம்ம கேட்கிறார் சார் சொல்லுவான் சில பேர். ஏன் குறள்ல அப்படித்தானே இருக்கு, நம்ம கேட்கிறார் திருவள்ளுவர். அப்படி இல்லை. சில நேரத்திலே கேள்வியாக சொல்வது இல்லை என்பதை சொல்லுவதற்கு வந்து நிற்கும். ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வானா? என்ன கேட்கிறேன், ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வானா? இப்ப நான் கேள்வி கேட்டேனா பதில் சொன்னேனா? கேள்வி கேட்கிற முறையிலே பதில் சொன்னேன். நான் சொல்றது ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வானா என்றால் கேள்வி அல்ல, வாழ மாட்டான் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். கற்றதனாலாய பயன் என் என்று கேட்டதன் மூலம் பயன் இல்லை என்பதை சொல்லுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது என்னென்று வினாப்பெயராய் இன்மை குறித்து நின்றது. அதனாலே வேற பயன் இல்லை என்று சொல்ல வந்ததே தவிர அவருக்கு டவுட்ல எங்களை கேட்கிறாருன்னு நினைச்சிடக்கூடாது. இல்லை என்பதை என் என்ற வினாப்பெயர் மூலம் அவர் உறுதிப்படுத்துகிறார் என்கிறார். ஈண்டு இன்மை குறித்து நின்றது. கொல் என்பது அசைநிலை. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க குறள்ல படித்த பொழுது படித்தீர்கள், கற்றதனாலாய பயனென் கொல் என்று இருந்தது. இவர் என் என்று வச்சுட்டு பொருள் சொல்லிட்டார், கொல்ல விட்டுட்டார். இந்த கொல்லுன்றது என்ன? இதை கொஞ்சம், இந்த அசைநிலை என்பது அங்கங்க இனி குறள்ல வரப்போகுது. இங்க விளங்கப்படுத்திடுறேன், இனி நீங்களா விளங்கி கொள்ளலாம். இந்த பாட்டு ஓசை என்று ஒரு ஓசை இருக்கிறது. இப்ப வெண்பாய் இப்படி இருக்க வேண்டும், குரல்பாய் இப்படி இருக்க வேண்டும், விருத்தம் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை, ஒரு ஃப்ரேம். இந்த வரையறைக்குள்ளே பாட்டு சொற்களை அமைக்க வேண்டும், சொல்லுக்குள்ளே பொருள் அமைக்க வேண்டும். இது கவிதை. இப்பதான் எல்லாரும் கவிதை எழுதுறபடியா கஷ்டம். கவிதை எழுதுறதுல இருக்க கஷ்டம் என்றால், பழைய காலத்தில் யாப்பு இருந்தது. யாப்பு என்றால் கட்டு.
சொல்லுகளை கட்ட வேண்டும். ஒரு ஓசை குழம்பாமல் எல்லா வரியும் இருக்க வேண்டும். இப்ப தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதிசூடி, இந்த ஓசையை கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தவனை ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இவன் என்று. அத்தனையும் ஒரு சரியான ஒரு ரூலர் வச்சு அளந்தா அந்த ஓசையில நிக்குது. ஓசைக்கு ரூலர் வச்சு அளந்தா அந்த அளவுல நிக்குது. இதுதான் யாப்பு. யாப்புக்குள்ளே புலவன் செய்தி சொல்ல வேண்டும். பாட்டு அமைப்புக்குள்ளே சில நேரத்திலே இவனுக்கு சொல்ல வந்த விஷயத்தை ஒரு பாட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் போய்விடும் பொருளை. அப்படி சொல்ல முடியாமல் போனா என்ன செய்வான்? அந்த பொருள் மிச்சத்தை அடுத்த பாட்டிலே சொல்வான். நீங்க அந்த புஸ்தகங்களை எடுத்து பார்த்தா தெரியும். பாட்டு எழுதிட்டு அடுத்த பாட்டு குலகம் என்று எழுதுவார்கள். கொம்பள உலானா போட்டு குலகம். குலகம்டா என்னன்னா அங்க பொருள் முடியல, அடுத்த பாட்டில் அந்த பொருள் தொடருதுன்னு அர்த்தம். எவ்வளவு நேர்மையானவன் பாருங்க. ஒரு நாமனா அதிலேயே விட்டுட்டு அங்காலையும் கூட போயிடுவோம். பாட்டிலே பொருள் முடியவில்லை, பொருளை முடிக்க வேணும், அதுக்கு பாட்டோசை இடம் தரவில்லை, அடுத்த பாட்டிலே அந்த பொருளை சொல்வான். அதுக்கு குலகம் என்று போட்டால் பொருள் தொடருகிறது என்று அர்த்தம். ரொம்ப கெட்டிக்கார புலவன் சில பேருக்கு என்ன ஆகும் என்று கேட்டால், பொருள் முடிஞ்சு போம், சொல் முடியாம நிற்கும். ஒரு வரியை எழுதுறாண்டு வைங்க, பொருள் முடிஞ்சு போம், சொல் முடியாது. அப்ப ஓசையை நிரப்ப வேணும். அப்பதானே ஒரு பாட்டாக அமையும், கவிதையாக அமையும். ஓசையை நிரப்ப வேணும். பொருள் முடிஞ்சு போச்சு, அப்ப சொல் முடிஞ்சு போச்சு, ஓசை நிரம்ப இல்லை. என்ன செய்வார்? சும்மா ஒரு சொல்ல அதுல போட்டு சும்மா அதுல அடைச்சு விடுவார். உங்களுக்கு தெரியுமா, இந்த தச்சு வேலை செய்கிறவர்கள் இப்படி வர்ற பொழுது ரெண்டு இப்படி மரத்தை பொருத்துவார்கள். சின்ன இடைவெளி ஒன்று வந்துட்டா அதுல ஒரு கட்டை வச்சு அடிச்சுட்டா அது இறுகிடும். அப்பதான் அந்த இறுக்கமா இருக்கும். அதுபோல கவிதையிலே ஒரு சொல் நமக்கு இடைவெளி வந்து விட்டது, பொருள் முடிஞ்சு போச்சு, இடைவெளி வந்துட்டது, ஒரு சும்மா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சொல்ல தூக்கி அதுல போட்டு அடைச்சு விடுவார். அப்படி அடைச்சால் அப்படி போடப்படுகிற சொல்லுக்கு பொருள் தேடாதே என்று அர்த்தம். அது சும்மா போட்டிருக்கு, அந்த இடத்துல சும்மா போட்டிருக்கு, அதுக்கு பொருள் இல்லை. அப்படி போடப்படுகிற சொல்லுக்கு அசை சொல் என்று பெயர். ஒரு சும்மா அது ஒரு அர்த்தம் இல்லாமல் அந்த சொல் நிற்கும். ஏன் போட்டார்கள் என்றால் அந்த பாட்டோசையை நிரப்புவதற்காக அந்த சொல்லை போட்டார்கள். இப்ப இந்த குறள்ல கற்றதனால் ஆய பயனின் பொருள் முடிஞ்சு போச்சு, வாளறிவன் நற்றார் தொழார் பொருள் முடிஞ்சு போச்சு. குறட்பாவுக்கு ஓசை முடிய இல்லை. அதனால என்ன செய்தார்? கொல் என்ற சொல்ல சும்மா போட்டு விட்டார். அதுக்கு பொருள் தேடாதே, அது அசை சொல் என்பதை குறிப்பதற்காக கொல் என்பது வாசிங்க, கொல் என்பது அசை நிலை. அசை நிலை வெறும் அசைக்காக போட்டிருக்கிறார்கள், இந்த சத்தத்துக்காக போட்டது. இது பல குறள்ல வரும். இன்ன சொல் அசை நிலை என்றால் அதுக்கு பொருள் தேடப்படாது என்று அர்த்தம். இப்ப அது புரிந்து கொள்ளுங்க. இது அது அடுத்த சொல்லுக்கு அது விளக்கம் சொன்னார். மேலே பிறவிப்பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றால் என்றார். இறைவனுடைய பாதத்தை நற்றாள் என்று சொல்வதற்கு காரணம், தாள் என்று சொல்லி இருக்கலாமே, நற்றாள் என்று சொல்வதற்கு காரணம் பிறவியாகிய நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறபடியால் அதை நற்றாள் என்று சிறப்பித்து சொன்னார் என்று அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவியறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது. ஆகம அறிவு என்ற உடனே நாங்கள் இந்த வேதம் ஆகமம் என்று நினைப்போம். ஆகமம் என்ற சொல்லுக்கு தமிழிலே நூல் என்று அர்த்தம். ஆகமம் என்றால் நூல். நூல் அறிவுக்கு என்ன பயன்? இறைவனை அடைந்து பிறவிப்பிணி அறுத்தல். அதுதான் நான் முதல் சொன்ன ஒழுங்கு. கல்வி அறிவு ஒழுக்கம் என்று சொன்னேனே, வீடு பேர் என்பது பிறவிப்பிணி அறுத்தல். அப்போ அதை வலியுறுத்துவதற்காக இந்த ஆகம அறிவு நூல்கல்வி, கல்வியினுடைய பயன் பிறவி பயன் அடைய வேண்டும், பிறவியை அறுத்து இறைப்பதம் அடைய வேண்டும் என்பதை இந்த குறளிலே அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அப்போ என்ன இருக்குதுங்க அதுல? அப்போ முதல் குறளிலே முதல் கடவுளது விளக்கம் சொன்னார். இரண்டாவது குறளிலே கடவுளுக்கு வடிவம் சொல்லி விடுகிறார். கால் வந்துவிட்டது, பாதம். அப்ப அடுத்த நிலை கடவுள் வந்து விட்டார். கடவுளினுடைய நமக்குமான தொடர்பை சொல்வதற்கு அறிவு என்ற ஒன்று வேணுமானால் கல்வி வேண்டும். கல்வியினுடைய பயன் அறிவு. இந்த ஒழுங்கிலே போனால் கடைசி பயன் ஆண்டவனை அடைந்து பிறவியை நீக்குவது. அப்ப ரெண்டு குறளுக்குள்ளே கடவுள் பற்றிய பெரும் செய்தி சொல்லிவிட்டார். கடவுள் உலகத்திற்கு தலைமை தாங்குகிறான் ஒன்று, கல்வியினுடைய பயன் கடவுளை தொழுவது ரெண்டு. இனி அவர் இயல்பு சொல்ல வேண்டும். மூன்றாவது குறளிலே அதை சொல்ல போகிறார்.